Okay. So Adanala, today we are going to see introduction. It's a poem written by Kamala Das. So many people's known her, Kamala Das. So Kamala Das would actually அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா she turned her name into கமலா சுரையா. ஃபர்ஸ்ட் அவங்களோட பேர் கமலா தாஸா இருந்துச்சு. ஏன்னா ஹி மேரீடு மாதவக்குட்டி அப்படிங்கிறவர் மேனேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட ஃபேமிலி நேம் தாஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ இவங்களோட பேர் கமலா தாஸ் அப்படின்னு தான் சொல்லி இருந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1991ல் 1999ல் ஷீ கன்வெர்ட்டட் டு இஸ்லாம். முஸ்லீம் இஸ்லாமிக் வந்து இவங்க சேஞ்ச் ஆனாங்க. ஸோ ஷீ சேஞ்ச் ஹர் நேம் இட் செல்ஃப். அப்போ கமலா சுரையான்னு சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷீ அனௌன்ஸ்டு தட் என்னோட நேம் வந்து இனிமேல் கமலா சுரையா தான். ஸோ கால் மீ கமலா சுரையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் வி ஹவ் கிவன் அ கமலா சுரையா ஹியர் ஆஸ் அ ப்ரைமரி பிகாஸ் ஷீ ஹர்செல்ஃப் டோல்டு தட் மை நேம் இஸ் கமலா சுரையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இட் கேன் பி அ கொஷின். ஓகேவா, கமலா தாஸோட இன்னொரு நேம் அது கமலா தாஸோட லேட்டர் சேஞ்ச்டு நேம் என்னன்னு கூட கேட்கலாம், விச் இஸ் அ கமலா சுரையா. ஸோ இந்தியாஸ் கன்ஃபெஷனல் பொயட். ஸோ கன்ஃபெஷனல் பொயட்ஸ் பொயட்டுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பொயட்ஸ் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் ஆஃப் பொயட்ஸாக வந்து கன்ஃபெஷனல் பொயட்ஸ். வெரி ரினவுடு பொயட் ஆன் தட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் சில்வியா பிளாத். சில்வியா பிளாத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கன்ஃபெஷனல் பொயட் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். பிகாஸ் அவங்களோட போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, ஐ ஹேட் மை ஃபாதர், இல்லை ஐ லவ்ட் மை ஃபாதர் பிகாஸ் ஆஃப் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஐ மேரிட் சம் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட போம்ஸே வந்து இருக்கும். ஸோ சில்வியா பிளாத்தோட போம். ஸோ அந்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொயட் தான் கமலா தாஸ். அதனால தான் இவங்களை இந்தியாஸ் கன்ஃபெஷனல் பொயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஷி பார்ன் அட் மலபா, கேரளா, திருச்சூரில் வந்து பிறந்திருக்காங்க. மார்ச் 31, 1934. ஓகேவா, ஸோ ஷி பார்ன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இட் செல்ஃப். 1934 இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் டைரக்ட் 2009 பூனேயில் வந்து இறந்துருக்காங்க. இவங்களோட பென் நேம் ஓகேவா, எப்படி வந்து மற்ற ரைட்டர்ஸ் வந்து எப்படி தே ஹாவ் அ சம் பென் நேம் வச்சு தான் வந்து எழுதியிருப்பாங்க. டஸ் எனி ஒன் நோ எனி ஃபேமஸ் பென் நேம்? எனி ரைட்டர், எனி பிரிட்டிஷ் ரைட்டர், அமெரிக்கன் ரைட்டர், ஹூ எவர் இட் இஸ். Good evening, Priya ma'am. Happy to see you here. Okay, I will tell myself. So, George Eliot. Does anyone know? Yeah, Ilia. Good. Ilia is a pen name for Charles Lamb போடதே இலியாஸ் போ எஸ்ஏஸ்ன்னு எழுதியிருப்பாங்க, எஸ்ஏ பை இலியான்னு. ஸோ ஜார்ஜ் எலியட் அவங்க அது வந்து இட்ஸ் ஏஸ் பிரியா மேம். மேரி ஆன் இவான்ஸோட பென் நேம் ஜார்ஜ் எலியட். நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஆர்வல் இட் செல்ஃப் இஸ் அ பென் நேம். ஓகேவா, ஸோ அவரோட ஜார்ஜ் ஆர்வலோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எரிக் த பிளையர். நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் கரோல். மார்க் ட்வைன் இட் செல்ஃப் வந்து ஒரு அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண் நேம் வந்து மார்க் ட்வைன். அவங்களோட முக்கியமான அவங்களோட ரியல் நேம் வந்து சாம்வியல் லேங்கான் கிளமன்ஸ். ஓகே, சூப்பர் பிரியா மேம். ஸோ இந்த மாதிரி எப்படி நிறையா பெண் நேம் நாம் வந்து மற்ற லிட்ரேச்சர்ஸில் பார்க்குறோம், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர். லைக்வைஸ் இந்தியன் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான பெண்ணேம் உடைய ஒரு பொயட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கமலா தாஸ். இவங்க வந்து எழுதின மோஸ்ட்லி ஒர்க் எல்லாமே பெண்ணேம் மாதவிக்குட்டி அப்படிங்கிற பேரில் தான் எழுதுனாங்க. இந்த மாதவிக்குட்டிங்கிறது அவங்களோட மேட்டர்னல், அதாவது அவங்க அம்மாவோட நேம். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் கனெக்ஷன்ஸ்க்கு ஷீ யூஸ்டு. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஷீ இன்ஹெரிட்டட் திஸ் ரைட்டிங் டேலண்ட் ஃப்ரம் ஹர் மதர் சைடு. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து நாலப்பட் பாலமணி அம்மா வந்து ஷீ இட் செல்ஃப் அ வெரி ரினவுடு ரைட்டர். ஓகே, அவங்க வந்து மலையாளமில் ஒரு முக்கியமான பொயட் நாலப்பட் பாலமணி அம்மா. அவங்களோட பொண்ணு தான் கமலா தாஸ். ஓகே, ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அவங்களோட பாட்டி மேட்டர்னல் கிராண்ட் மதர் பிகம் ஹர் இன்ஸ்பிரேஷன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஷீ யூஸ்டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் நேம்.
ஆஸ் பென் நேம். அண்ட் இவங்க வந்து நிறையா ஒர்க் வந்து மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே எழுதியிருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம்ல எழுதிடுவாங்க. தென் ஷி டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ். சம் போம்ஸ் எல்லாமே டேரெக்டாக இங்கிலீஷில் வந்து எழுதுனாங்க. ஓகே. இவங்களோட மதர் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் நாலப்பட் பாலமணி அம்மா. ஷீ இஸ் அ ரெனவுடு ரைட்டர் இன் கேரளா. இவங்க ஈவன் நாலப்பட் பாலமணி அம்மாவோட ஒரு போம் வந்து டூ பட்டர்ஃப்ளை, அதாவது அந்த ஒர்க்கில் கமலாதாஸை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. தட் எப்படி வந்து அவங்க அவங்க பொண்ணு கமலாதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை அவங்கள கமலாதாஸ் எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வார்ம் ஒரு புழுவோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு புழு அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டி டேர்ன் டு பிகம் அன் கேட்டர்பில்லர் டேர்ன் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை. லைக்வைஸ் கமலாதாஸ் வந்து ஒரு ஆர்டினரி கேர்ளாக இருந்து த்ரூ ஹர் ரைட்டிங்ஸ் ஷி டேர்ன் டு பிகம் எ எக்ஸ்ட்ராடினரி உமன் அப்படிங்கிற மாதிரி நாலப்பட் பாலமணி அம்மா வந்து அவங்களோட பொண்ணோட பொயட்ரி கெரியரை பற்றி பேசியிருப்பாங்க ஒரு போமில் டூ அ பட்டர்ஃப்ளைன்னு. அண்ட் இவங்களோட அப்பாவும் வந்து பேர் விஎம் நாயர். ஹீ இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். ஓகே. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மேஜர் ஜேர்னலோட முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இவங்களோட அப்பா இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. மாதவக்குட்டி அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்டு இவங்களுக்கு வந்து 3 சன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் டெத், அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ஷீ ஹேட் அ ப்ரீஃப் ரிலேஷன்ஷிப் வித் சாதிக் அலி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரோட. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஷீ கன்வெர்ட்டட் டு இஸ்லாம். ஓகேவா. ஷீ ஹாவ் அ வெரி ட்ரூ ரிலேஷன்ஷிப் வித் தட் பாய். பட் ஹீ சோ மச் எங்கர் தேன் ஹர். பிகாஸ் ஐ திங்க் ஸோ கமலாதாஸ்க்கு ஒரு 60 ரேஞ்ச் இருக்கும்போது தட் காய் சதிக் அலி ஹாவ் ஒன்லி ஹேஸ் அவரோட ஏஜ் வந்து 35 அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஹீ ரிசைடன் அட் துபாய். ஸோ இவங்க யூஸ்வலாக வந்து இங்கேருந்து அங்கே துபாய் போய் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. கமலாதாஸ் ஒன்லி has spent or take a effort in that relationship. Okay. So and she has given many um, interviews, okay, regarding her relationship. So because of that relationship and because of suggestion from Sadiq Ali, she converted to Islam in 1999. Then later வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு brief relationship தான். then they break. okay, they break up. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கமலாதாஸ் ரியலைஸ்டு தட் பிகாஸ் ஃபார் டியூ டு சம் லவ் ஆர் இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ்க்காக ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களோட பேரையும் ரிலீஜனையும் மாற்றிக்க கூடாதுன்னு ஷீ ஹர் செல்ஃப் சே இன் ஒன் ஆஃப் ஹர் இன்டர்வியூஸ். ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி ப்ரீஃப் ரிலேஷன்ஷிப். அண்ட் இவங்களோட மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் லிட்ரேச்சரோட ஒரு முக்கியமான பவர்ஃபுல் வாய்ஸஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா இதே நீங்கள் ரேஞ்சில் ஓகே ஒன் சைடு யூ கேன் டேக் அ கமலாதாஸ், இன் அதர் சைடு யூ கேன் டேக் அதர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் ரைட்டர்ஸ். அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி தே ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் நாவல்ஸாக ரொம்ப எமர்ஜிங் ட்ரெண்டாக இருந்தது. ஸ்டில் நவ் இந்தியன் லிட்ரேச்சரில் ரொம்ப எமர்ஜிங் ரொம்ப டாமினண்ட்டான ஒரு ஜான்ரா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நாவல் ஃபிக்ஷன் ஒன்லி. ஓகே. ஸோ அப்படி ஒரு பக்கம் வந்து கமலாதாஸ் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ விக்ரம் சேத், அப்புறமா யூ கேன் டேக் ஆர்கே நாராயணன், அப்புறம் ராஜா ராவ், முல்க்ராஜ் ஆனந்த், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தே பிரிங் குஷ்வந்த் சிங், இவங்கெல்லாம் வந்து நாவலை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. தே ஃபோக்கஸ்ட் மெயின்லி ஆன் த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். பட் கமலாதாஸ் இஸ் ஒன் பர்சன். அவங்க வந்து அவங்களோட எமோஷனல் ஓகேவா இன்னர் டேர்மாயில வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால இவங்க வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வாய்ஸஸ், அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் லிட்ரேச்சரில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக வந்து கமலாதாஸ் மாறி இருக்காங்க. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஷீ ஹர் செல்ஃப் லான்ச்ட் அ நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க லோக் சேவா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன்டு மதர்ஸ் ஓகேவா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சர்வீஸ் மாதிரி அவங்க வந்து அந்த பார்ட்டி மூலமாக செஞ்சுருக்காங்க. ஓகேவா. அவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூலரிசமை வந்து ப்ரொமோஷனும் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டி மூலமாக. அண்ட் இன் 1984 அவங்க அது வந்து இந்தியன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து கான்டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஷீ டசன்ட் வின் தட் கான்டெஸ்ட். ஓகே. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் செட் ஏர்லியர் ஷீ ஹேட் 3 சன்ஸ். ஓகேவா. அதில் பையன் மாதவதாஸ் நாலப்பட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யுனெஸ்கோ பீஸ் அப்படிங்கிற அந்த பீஸ் சேரில் ஒரு ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இவர் வந்து மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்காரு. ஸோ இவரோட பையன் வந்து ஒரு நல்ல ஹை லெவல் ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மெயின் ஒர்க்ஸ் ஓகேவா மலையாளமில் வந்து ஷீ கம் அப் வித் மெனி ஷார்ட் ஸ்டோரிஸ். நாட் ஒன்லி ஷீஸ்
பொயட் ஓகேவா, ஷீ இஸ் அ நாவலிஸ்ட், ஷீ இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். சரி, இவங்களோட மினி ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள நாடு அப்படிங்கிற ஒரு வீக்லி லிட்ரரி மேகசினுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இவங்க தான் இருந்திருக்காங்க, கமலா தாஸ். ஸோ அவங்க ஆஸ் ஐ செட் earlier ஷி ரைட் போத் இன் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ். அண்டு இவங்களோட ஒர்க்கை ஷீ ஹர்செல்ஃப் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜஸ் டு another. ஒன்னா இங்கிலீஷில் எழுதியிருந்தா ஷீ ஹர்செல்ஃப் டிரான்ஸ்லேட்டட் டு மலையாளம், அண்ட் மலையாளம் எழுதியிருந்தா ஷீ ஹர்செல்ஃப் டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ். ஓகே. ஸோ இவங்களோட ஒர்க் மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா சோஷியோ கல்ச்சரல் இஷ்யூஸ். Unlike other writers of that particular period, she focuses only socio-cultural issues more than the political issues. Okay, so this is all about Kamala Das. Am I clear? Is it clear? Shall we go to next slide? Please let me know quickly. Thank you, ma'am. இஃப் யூ திங்க் ஸோ ஓகேவா, அதாவது நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன்னு நினச்சா ஃபீல் ஃப்ரீ டு சேவ் மீ. ஓகே, ஏன்னா ஈவன் ஐ எம் ஆல்சோ லேர்னிங் நவ் ஒன்லி. ஓகே, நானுமே ஒரு லேர்னர் தான் லைக் யூ. ஓகே, தட் இஸ் நத்திங் டிஃபரன்ஸ் ஹியர். ஓகேவா, இங்கே வந்து ஒரு டிவிஷன் இங்கே கிடையவே கிடையாது. ஓகே, நீ வந்து ஒரு லேர்னர், நான் வந்து ஒரு டீச்சர், தட் இஸ் நத்திங் ஹியர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. இஃப் யூ ஹாவ் எனி சஜஷன் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ. ஓகே. ஓகே. ஸோ கமலா தாஸ் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் அவங்களோட போம் எப்படி வந்து ஒரு ஒரு ரொம்ப கரேஜியஸான போமாக இருக்குமோ, ஒரு போல்டான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களோ, அதே மாதிரி அவங்களோட சேயிங்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து சில பேரோட சேயிங்ஸ், ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு அகஸ்டன் ஏஜ் ரைட்டு, அவரோட ஒரு ஒரு எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். ஐ ரைட்? எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல எப்படி அவர் எவ்வளோ சேயிங்ஸ் கொடுத்துருப்பாரு. அதை தான் இன்னமே நம்ம நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ் எனி ஒன் நோ த ரைட்டர் நேம்? எஸ், சூப்பர் பிரியா மேம். போப். ஓகே, போப்போட எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல வி ஹவ் சீன் ஆம்பிள் நம்பர் ஆஃப் சேயிங்ஸ். டு இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ், டு பி டிவைன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ தாஸ், அதாவது கமலா தாஸ் நாட் ஒன்லி அ poet, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட், ஷீ இஸ் ஆல்சோ ஒரு அர்டன்ட் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் லவ் அண்ட் இஃப் யூ டோன்ட் கெட் இட் வித் இன் யுவர் ஹோம் யூ ஸ்ட்ரே எ லிட்டில். ஓகேவா, அப்படின்னு சொல்லி ஒரு வாரியர் இன்டர்வியூங்கிற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து தேவை லவ் தான். ஓகே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது இட் டினோட்ஸ் ஆல் த ஃபீமேல் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபீமேல் நீட் வாண்டட் லவ். ஓகே, அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா அவங்க அதை வெளியே தான் தேடணும். யூ ஸ்ட்ரே லிட்டில். ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வெரி வெரி ஃபேமஸ் ஒன் விச் இஸ் ஆஃபன் ஆஸ்க்ட் இன் நெட் எக்ஸாம். ஐ ஹவ் பர்சனலி சீன் திஸ் கொட்டேஷன் இன் டூ நெட் எக்ஸாம்ஸ். ஓகேவா, பொயட்ரி டஸ் நாட் செல் இன் திஸ் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களை என்னன்னு சொல்லுதுன்னா, த மதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் இந்தியன் பொயட்ரி அப்படின்னு சொல்லி கமலாதாசை சொல்லுது. அண்டு ஓகே, இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான சேயிங்ஸ். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர், ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் பொயட்ரி கலெக்ஷன்ஸ். ஓகே, போம்ஸ். அதில் இப்போ நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் மட்டுமே உங்களோட பொயட்ரி கலெக்ஷன்ஸ். யூ கைஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பொயட்ரி கலெக்ஷன்ஸ் அண்ட் போம்ஸ். ஸோ பொயட்ரி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் போமை ஒரு தொகுப்பாக வெளியிடுறது, ஒரு கலெக்ஷனாக வெளியிடுறது. ஓகேவா, போம்ங்கிறது இஸ் அ சிங்கிள் போமை குறிக்கும். ஓகே, பொயட்ரி கலெக்ஷன்னா அந்த கலெக்ஷனில் யூ கேன் சி மோர் தென் 50 போம்ஸ், 60 போம்ஸ், 10 போம்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் தான் வந்து வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இவங்க நிறைய பொயட்ரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஏன் ரீசன் ஐ ஹவ் given ஆல் த பொயட்ரி கலெக்ஷன் ஹியர் இஸ், I don't know how many people have attended a college TRB exam here. They like this. One of the question has came in காலேஜ் டிஆர்பி எக்ஸாம். ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒரு பொயட்ரி கலெக்ஷன் கொடுத்து அதில் எவ்வளோ போம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால் ஐ பிலீவ் தட் நம்ம வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன் பேரை கூட விடக்கூடாதுன்னு ஐ பிலீவ் தட். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் இன் கல்கத்தா. ஓகேவா, 1965. இந்த பொயட்ரி கலெக்ஷனில் இருக்கக்கூடிய போம் தான் இன்ட்ரொடக்ஷன். அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட செகண்டரி பொயட்ரி கலெக்ஷன் டெக்கடன்ஸ் 1967.
Next, The Old Playhouse and Other Poems, 1973. Next, Tonight This Savage Ride, Love Poems of Kamala Das, and she collaborated with the British Nandi. ஓகேவா, நாண்டி அப்படிங்கிறவங்களோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இட் கேன் பி ஆல்சோ அ கொஷின். டுனைட் தி சேவேஜ் ரைட் வந்து கமலாதாஸ் யாரோட சேர்ந்து எழுதுறாங்கன்னு சொல்லி கூட கொஷின் வரலாம். 1979. ஐ ஹவ் கிவன் ஆல் த திங்ஸ் இன் chronological ஆர்டர். ஓகே. அடுத்து த பெஸ்ட் ஆஃப் கமலா தாஸ் 1991. ஒன்லி த சோல் நோஸ் ஹவு டு சிங் 1996. க்ளோஷர், ஸோ சம் போம்ஸ் அண்ட் கான்வர்சேஷன் விச் இஸ் பப்ளிஷ்டு டியூரிங் இன் தட் சேம் இயர் ஹி டைடு. ஓகே, ஷீ டைடு. ஸோ திஸ் இஸ் க லாஸ்ட் போம் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்தது வேஜஸ் ஆஃப் லவ் அன்கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் கமலா தாஸ். இதை வந்து சுரேஷ் கோலி, ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்திருக்கு. ஓகேவா, இந்த வேஜஸ் ஆஃப் லவ் அன்கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் கமலா தாஸ் அப்படிங்கிற ஒர்க்கை எடிட் பண்ணது யாருன்னு சொல்லி வந்திருக்கு, விச் இஸ் சுரேஷ் கோலி. அண்ட் இட் இஸ் பப்ளிஷ்டு போஸ்ட்மஸ்லி. ஓகே, அண்ட் கமலாதா செலக்டட் போம்ஸ் 2014 வந்துச்சு, விச் இஸ் ஆல்சோ பப்ளிஷ்டு போஸ்ட்மஸ்லி. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹர் பொயட்ரி கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த பொயட்ரி கலெக்ஷன்ஸை கண்டிப்பாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி இன் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேவா, ஏன்னா நம்ம லாஸ்ட் பிஜிடிஆர்பி கொஷினில் நிறைய க்ரொனாலஜிக்கல் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்மரின் கல்கத்தா. சம்மரின் கல்கத்தா பொயட்ரி கலெக்ஷனில் தெர் ஆர் நியர்லி 20 to 30 போம்ஸ். ஓகேவா, அதில் முக்கியமான போம்ஸ்லாம் என்னென்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். டான்ஸ் ஆஃப் யுனக்ஸ், ஃப்ரீக்ஸ், மை கிராண்ட் மதர்ஸ் ஹோம். ஃப்ரீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் இந்த போம் வந்து எப்படின்னா டோட்டல் கன்ஃபெஷனல் போயிட்டு இந்த ஃப்ரீக்ஸுங்கிறதுலாம். அதாவது இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்ஸுங்கிறது, இந்த உமன் மஸ்ட் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஆஸ்க் ஃபார் அ செக்ஷுவல் டிசையர். ஓகேவா, தே டோன்ட் ஷோ. ஓகே, they were not allowed to show explicitly show the female sexual desire. If they done like that, they will be labeled as freaks. அதாவது உமனுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஃப்ரீக்ஸுங்கிற போமில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸில் என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது நான் என்னோட கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸில் நான் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக, நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோட லைஃப்லேயும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவை நான் வந்து வாழ்ந்தேன். பட் ஐ ஹாவ் கம் ஹியர். ஓகேவா, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த லவ் கிடைக்கல. ஸோ நான் வந்து இப்போ இன்னொருத்தனோட கதவை தட்டி நான் லவ்க்காக கெஞ்ச வேண்டிய நிலமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது சம்மர் இந்த கல்கத்தா. சம்மர் இந்த கல்கத்தாவும் ஒரு கைண்ட் ஆஃப் நாஸ்டாலஜி போம் தான். ஓகேவா, ஸோ எப்படி வந்து அவங்க வந்து அவங்களோட கிராண்ட் மதர் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மேபி ஷீ ஹாவ் அ சம் டீப் கனெக்ஷன் வித் ஹர் கிராண்ட் மதர். தட் மே பி ஆல்சோ அ ரீசன் டு யூஸ் ஹர் கிராண்ட் மதர்ஸ் நேம் ஆஸ் அ பென் நேம். ஓகே, மேபி. அடுத்து சம்மர் இந்த கல்கத்தா. அடுத்து சன்ஷைன் கேட். சன்ஷைன் கேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஹர் டு ரைட். ஓகேவா, ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் ஈவன் ஆஃப்டர் கெட் மேரீட் அட் அ வெரி யங் ஏஜ் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு ஹர் ரைட்டிங் கெரியர். அவளோட ரைட்டிங் கெரியருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் ரைட்டிங் கெரியருக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எமோஷ்னலி அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை அவங்கள சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு. இதை இந்த போமில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வென்எவர் ஹி கோஸ் அவுட் ஃபார் ஒர்க் ஹி ஆல்வேஸ் லாக்ஸ் ஹர் இந்த லைப்ரரியில் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹோல் டே ஷி வில் பி டூ லோன்லி இன் தட் லைப்ரரி. ஓகேவா, அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் கேட்டுங்கிறது நத்திங் எல்ஸ் ஹியர். அந்த சூரிய ஒளியை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த சூரிய ஒளியும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஆரஞ்ச் வித் ப்ரௌனிஷில் வரும். அந்த மாதிரி இந்த கேட் அந்த சூரிய ஒளியை ஒரு கேட்டாக பர்சானிஃபை பண்ணி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த சூரிய ஒளி மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கம்பேனியன். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன்னா அந்த சன் வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆக 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 அந்த விண்டோ பேனல் மூலமாக வரக்கூடிய சூரிய ஒளியும் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே கிடைக்காது. தென் ஷி லெஃப்ட் ஆல் அலோன் அப்படிங்கிற மாதிரி இந்த சன்ஷைன் கேட் அப்படிங்கிற போமில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது ஹார்ட் நூன் இன் மலபார் விச் இஸ் ஆல்சோ நாஸ்டாலஜிக்கல் போம். லைக் அவங்க வந்து அவங்களோட மதர்ஸ் ஹோம். ஓகேவா, மலபார் கேரளாவில் இருந்தப்போ அந்த மதிய டைமு கூட எப்படி வந்து நிறைய பேர் இந்த நிறையா வந்து மேலே மலைவாழ் மக்கள் கீழே வந்து அந்த பாசிலாம் வைப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கரடியெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கையை பார்த்து ஜோசியம் சொல்கிறது அந்த டைமிங் அந்த மாதிரிலாம் தெருவில் வந்து ஐ மீன் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த டைம் மதியம்லாம் கொண்டாந்து வைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஈவன் ரொம்ப வெயிலாக இருந்தால் கூட கேரளாவில் ஐ ஓன்ட் ஃபீல் லோன்லி. ஓகேவா, பிகாஸ் இந்த மாதிரி வெளியே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஹியர் பிகாஸ் ஷீ மூவ் டு பாம்பே ஆஃப்டர் ஹர் மேரேஜ். ஓகே, ஸோ அதனால ஷி ஃபெல்ட் டூ லோன்லி ஹியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் அகேன்
ஓகே. ஸோ ஹாட் நூன் இன் மலபார் இந்த மாதிரி, அதாவது எப்படி வந்து நான் கேரளாவில் இருக்கும்போது தோ இட் இஸ் ஸோ ஹாட், அங்கே வந்து எப்படி ஐ ஹாவ் அ சம் கம்பேனியன், சம் வாட் ஐ கெட் அ கம்பேனியன். பட் இங்கே வந்து ரொம்ப நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். விச் இஸ் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாவையும் குறிக்கிற மாதிரி இந்த போம்ஸ் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்கனன்ஸ், நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான போம் வந்து த டெக்கனன்ஸ், 3 PM, த மெகோட்ஸ், லுக்கிங் கிளாஸ், த சூசைட், இது எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து ஓல்டு பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ். இதில் வந்து ஓல்டு பிளே ஹவுஸ், இந்த ஓல்டு பிளே ஹவுஸ் போம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் மாதிரி தான். நான் கிராண்ட் மதர் ஹவுஸில் நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி என்னை வந்து மாற்றிட்டாங்க என்னோட மனசை. நான் ரொம்ப லைவ்லியாக இருந்தேன் என் மனசு. இங்கே என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இட் டர்ன் டு பி அன் ஓல்டு பிளே ஹவுஸ்னால் ஒரு ஸ்டோரேஜ் ரூம். ஓகேவா? ஒரு ஒரு குப்பை படிஞ்ச ஒரு ஸ்பைடர் வெப்பெல்லாம் கட்டுன ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி என் மனசு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. த ஸ்டோன் ஏஜ், த ஸ்வாம், மை மதர் அட் 66. அப்புறமா வந்து இந்த டு நைட் தி சாவேஜ் ரைட் கலெக்ஷனில் ஏ லாசிங் பேட்டில், losing battle, my November, lines addressed to a Devadasi, which is very important poem. Okay, அடுத்து மேன் இன் அ சீசன், ஃபார் எஸ் ஆஃப்டர் 25 years, இதெல்லாம். அப்புறமா பெஸ்ட் ஆஃப் கமலாதாஸ் போம் கலெக்ஷனில் தான் ஆனமலை போம்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இது ஆஃபன் ஆஸ்க் கொஷின், யூ கைஸ் நோ தட் வெரி வெல். ஆனமலை போம்ஸ் யார் எழுதுனது, யார் எழுதுனது, யார் எழுதுனதுன்னு கேட்காத முக்கியமான எக்ஸாம்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ ஆனமலை போம்ஸ் விச் இஸ் ரிட்டன் பை கமலாதாஸ், விச் இஸ் கம்ஸ் அண்டர் பெஸ்ட் ஆஃப் கமலாதாஸ் போம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்திருக்கு. அடுத்தது ஒன்லி த சோல் நோஸ் ஹவு டு சிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலித் பாந்த, காப் வெப்ஸ், நோ நூன் அட் மை வில்லேஜ் ஹோம். ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட முக்கியமான போம்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ கேன் ஃபைண்ட் தட் இவங்களோட அண்ட் டெல்லி 1984 இஸ் ஆல்சோ ஒரு ஒரு நெட்டில் கேட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னா வி பிராண்டட் கமலாதாஸ் அஸ் த கன்ஃபெஷனல் போம் பொயட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டான போம் வரும்போது வி நெவர் கன்சிடர் ஹர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செக் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ஒரு ஹை வொலாட்டைல் நீ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான போம்ஸு இது வந்து நம்ம வந்து இதில் வந்து கேட்டகரைஸே பண்ண முடியாதுங்கிற மாதிரி போம்ஸை வந்து எப்போவுமே பார்த்து வச்சுக்கணும். ஓகே. அடுத்து தலித் பேந்தர். ஏன்னா இதை கொடுத்தாலுமே வி டோன்ட் பிலீவ் தட் கமலாதாஸ் ஹாஸ் ரிட்டன் அபவுட் தலித். நாம் அதை வந்து எடுத்துக்கவே மாட்டோம். ஓகேவா? ஏன்னா வி பிலீவ் தட் ஷீ இஸ் அ கன்ஃபெஷனல் போயிட். பட் இது இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து அவங்கள கேட்டகரைஸ் பண்ணதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வரக்கூடிய எல்லா போம்ஸையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே. டோன்ட் லேட். இந்த எவ்வளோ நிறைய டைம் ஆனமலை போம்ஸ் கேட்டாங்க. மேபி இந்த டைம் வந்து ஆனமலை போம்ஸ் எந்த பொயட்ரி கலெக்ஷனில் வருதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து அதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர் ஷீ இஸ் நாட் ஒன்லி அ பொயட். ஓகே. இவங்க வந்து ஒரு ஒரு நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்களோட வெரி ஃபேமஸ் ஆட்டோபயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்டோரி. ஓகேவா? விச் இஸ் ஆக்சுவலி ரிட்டன் இன் மலையாளம் ஆஸ் எந்த கதை, என்ட கதை. ஓகேவா? என்ட கதை, என்னோட கதை அப்படிங்கிற மாதிரி என்ட கதைன்னு எழுதியிருப்பாங்க. தென் ஷீ ஹர்சல் டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ். ஓகேவா? மை ஸ்டோரின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மை டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலிஸ்ட், இந்தியன் நாவலிஸ்டோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. டஸ் எனி ஒன் நோ யாரோட ஆட்டோபயோகிராஃபி மை டேஸ்? ஆக்சுவலி மை கிளாஸஸ் வில் பி லைக் திஸ் ஒன்லி. நான் நடத்திட்டு இருப்பேன். ஐ வில் பிரிங் யூ டு சம்வேர். ரீசன் என்னன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் லேர்னிங் தட் சிலபஸ். இட் இஸ் அபவுட் லேர்னிங் அ லிட்ரேச்சர். எஸ் சூப்பர் பிரியா மேம், ஆர்கே நாராயண். ஓகே. ஆர்கே நாராயணோடது மை டேஸ். ஓகேவா? ஸோ என்னோட கிளாஸஸில் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூஜிடிஆர்பி. ஐ வில் பிரிங் ஆல் த நெட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உள்ளே கொண்டு வருவேன். ஓகே. பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் இங்கே பேசிட்டு இருப்பேன். நான் வேற எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வருவேன். நான் கொஷின்ஸ் கேட்பேன் இந்த மாதிரி. ஸோ அதனால் இட் வில் பி கைண்ட் ஆஃப் ஜென்ரலைசேஷன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. லிட்ரேச்சரே ஹோலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ மை ஸ்டோரி அப்படிங்கிறது உங்களோட ஆட்டோபயோகிராஃபி விச் இஸ் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் என்ட கதை. நெக்ஸ்ட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் ஷி ஹாஸ் ரிட்டன் ஒன்லி ஒன் நாவல், மனசி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மலையாளம்ல எழுதுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்து அது இங்கிலீஷில் ஆல்ஃபபெட் ஆஃப் லஸ்ட் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி வந்து எ டால் ஃபார் த சைல்ட் ப்ராஸ்டியூட், பத்மாவதி, எ ஹேர்லாட். இது எல்லாமே படிக்கையில் ஆல்ஃபபெட் ஆஃப் லஸ்ட், டால் ஃபார் த சைல்ட் ப்ராஸ்டியூட், பத்மாவதி, ஹேர்லாட், இது எல்லாமே ரொம்ப போல்டான டைட்டிலாக இருக்குது. தட் இஸ் வாட் கமலாதாஸ் இஸ் நோன் ஃபார் ஹர் போல்டு கான்செப்ட்ஸ். ஓகே.
அடுத்து இவங்களோட 2 முக்கியமான மலையாளம் ஷார்ட் ஸ்டோரி, நிர்மதலம் பூத்த காலம், பலாக்கியலாஸ் ஸ்மர்னாக்கள். ஓகேவா? ஐ எம் வெரி பேட் அட் மலையாளம். இஃப் எனிஒன் நோஸ் மலையாளம், நான் தப்பா படிச்சேன்னா மன்னிச்சு. ஓகே, தீஸ் ஆர் ஆல் ஹர் வெரி ஃபேமஸ் ஒர்க்ஸ், ப்ரோஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா, பென் ஏஷியன் பொய்ட்ரி அவார்ட் கிடச்சிருக்கு 1963ல. நெக்ஸ்ட்டு ஷி ஹாஸ் ஒன் கேரளா ஸ்டேட் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் தனுப்பு, தட் ஒன்லி நாவல் ஷி ஹாஸ் ரிட்டன் இன் மலையாளம்ல. அதுக்காக ஷி வன் தட் கேரளா ஸ்டேட் சாகித்ய அகாடமி அவார்ட். அண்டு த ரீசன் நாட் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நாமினேட்டட் ஃபார் நோபல் ப்ரைஸுங்கிறது வெளியே எப்படி இப்போ நாங்கள் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து there is a information that she has been nominated for Nobel Prize 1984ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் இட் இஸ் நாட் அஃபீஷியல். பட் நான் வந்து இதை வந்து நிறையா பேஜஸில் ஐ ஹாவ் சீன் திஸ். ஓகேவா? எல்லாருமே காமனாக கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் வைட்லி ரெகக்னைஸ்டு ஷீ இஸ் நாமினேட்டட் ஃபார் நோபல் ப்ரைஸ், பட் இட் இஸ் நாட் அஃபீஷியலி டிக்ளேர்டு. அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ண கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஷியன் வேர்ல்டு ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஷி ஹாஸ் ஒன் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் பொய்ட்ரி இன் இங்கிலீஷ். நல்லா பார்த்துக்கோங்க, ஷி ஹாஸ் ஒன் 2 சாகித்ய அகாடமி அவார்டு, ஒன் ஃபார் கேரளா ஸ்டேட் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் தனுப்பு அண்ட் ஒன் ஃபார் இங்கிலீஷ் 1985 அண்ட் வயலார் அவார்டு. இதெல்லாமே இவங்களோட முக்கியமான அவார்ட்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் கிவன் ஆல் த இயர் ஹியர். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி இன்ட்ரடக்ஷன் போம். ஓகேவா? அந்த இன்ட்ரடக்ஷன் போமோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? இஸ் there எனி டவுட் ரிகார்டிங் ஆத்தர்ஸ் பயோ? I believe I have covered all the things, all the informations regarding Kamala Das. If you have any doubt and if you felt I have left some information, please let me know. Otherwise, we will go further. Shall I proceed? Okay, Jessie ma'am, thank you so much. Okay. ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் earlier இவங்களோட ஃபஸ்ட்டு பொயட்ரி கலெக்ஷன் 1965ல் வந்த ஒன் ஆஃப் த போம் தான் இன்ட்ரடக்ஷன் போம். வை ஐ ஹாவ் நெவர் கிவன் த போம் எழுதின டைமிங் ஏன் கொடுக்கலைன்னா, இட் இஸ் பப்ளிஷ்டு கலெக்டிவ்லி இன் அ பொயட்ரி கலெக்ஷன். ஸோ வி டோன்ட் நோ in which period she has written this poem. Okay, so whenever they have asked about a publication date of introduction, go for 1965. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் இந்த சம்மரின் கல்கத்தாங்கிற பொயட்ரி கலெக்ஷன் பப்ளிஷ் ஆச்சு. அதில் தான் இந்த இன்ட்ரடக்ஷனுங்கிற போம் வந்துச்சு. ஓகேவா? which is speaks about love and betrayal. ஓகேவா? and also as I said earlier, most of her poems are autobiographical elements இருக்கும். so which is also autobiographical poem. ஒரு ஃப்ரீ வேர்ஸில் எழுதப்பட்ட போம், 69 லைன் இருக்குது. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் திஸ் போம் பிகின்ஸ் வித் ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் அண்ட் எண்ட்ஸ் வித் ஐ. ஓகேவா? அண்ட் ஆல்சோ விச் இஸ் அ கான்வர்சேஷனல் ஸ்டைல். ஓகே, ஒரு கான்வர்சேஷனல் போம் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு வெரி ஃபேமஸ் ரைட்டர் எஸ்டி கால்ட்ரிச்சோட நைட்டிங்கல் கான்வர்சேஷனல் போம் எப்படி இருக்கும், அவங்களோட கால்ட்ரிச்சோட முக்கியமான மெயினி போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷனல் ஸ்டைலில் தான் இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு பேச்சு வழக்கில் இருக்கும். நாம் எப்படி பாடுறது வந்து ஒரு பேச்சு வழக்கில் இருக்கும், அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டைல் தான் இவங்க இந்த போமில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் அ போம். I don't know politics, but I know the names of those in power and can repeat them like days of week or names of month beginning with Nehru. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ். ஓகேவா? ஏன்னா இவங்க சொல்கிற திஸ் லைன் இஸ் கேன் பி ரிலேட்டட் டு மெனி பீப்புள்ஸ், ஈவன் டு மை செல்ஃப். ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ். எனக்கு பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ வருஷமாக இருக்குது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மோட்டோ என்ன, ஸ்டார்ட் பண்ணது எப்படி, ஒரு ஒரு பிரசிடென்ட்டோட ஒர்க் என்ன, பிரைம் மினிஸ்டரோட ஒர்க் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரிக் டீட்டெயில்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ் எனக்கு தெரியாது. பட் ஐ நோ த நேம்ஸ். ஆனால் எனக்கு அந்த போஸ்டிங்கில் இருக்காங்களா அவங்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியும். ஆஃப் தோஸ் இன் பவர், அந்த பவரில் இருக்கக்கூடியவங்க நேம் எல்லாமே தெரியும். கேன் ரிப்பீட் தெம் லைக் டேஸ் ஆஃப் வீக் ஆர் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ். எப்படி நம்மளை வந்து ஒரு வீக்கோட டே சொல்ல சொன்னால் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சப்கான்ஷியஸாக சொல்ல முடியுமோ நம்மளால், அந்த மாதிரி ஐ கேன் நேம் தட் பவர். ஐ கேன் ஸ்டார்ட் வித் நேரு. நேரு ஏன்னா நேரு சொல்கிறாங்கன்னா, நேரு இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ நேருவிலிருந்து ஐ கேன் சே நேரு, இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி என்னால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். பட் எனக்கு அவங்க எத்தனை வாக்கு மூலமாக ஜெயித்தாங்க, யாருக்கு எகெயின்ஸ்டாக ஜெயித்தாங்க, அவங்க எவ்வளோ வருஷமாக போஸ்டிங்கில் இருந்தாங்க
அவங்க பவர்ல இருந்தப்போ அவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ். எனக்கு பாலிடிக்ஸ்ல எதுவுமே தெரியாதுப்பா. ஆனா யாரெல்லாம் அடுத்தடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க, யாரெல்லாம் பவருக்கு வந்தாங்கன்னு என்னால மனப்பாடமா சொல்ல முடியும். இந்த இடத்துல யூ கேன் டேக் ஃப்ரம் அ 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டத்தையும் இது சொல்ற மாரி இருக்கு. ஏன்னா, யூசுவலா வந்து நம்மளுக்கும் அப்படிதான். ரைட். நம்ம வந்து வி நோ தட் நேரு இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவரு அதுக்கப்புறம் எத்தன டைம் ஜெயிச்சார்ன்னு வி டோன்ட் நோ. ரைட். அண்ட் ஆல்சோ வந்து அவர் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தார் வி டோன்ட் நோ. ஓகேவா. ஸோ ஆனால் வி கேன் க்ரோனாலஜி தெம். ஓகேவா. நம்மளால க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக சொல்ல முடியும். ஐ கேன் ரிப்பீட் தெம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்னால் வந்து சொல்ல முடியும். நான் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஐம் ஜஸ்ட் அ சக மனுஷி. ஓகே. எனக்கு வந்து ஒரு பெரிய நான் ஒரு இன்டலெக்சுவல் பீயிங்கோ இல்லை ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சனோ அப்படிலாம் நான் வந்து கிடையாது. எனக்கு வந்து அதே மாதிரி பொலிட்டிக்கலி நான் வந்து ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சனா அப்படிலே நான் எதுவுமே கிடையாது. எனக்கு மத்தவங்க மாரி தான். எனக்கு பாலிடிக்ஸ பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா பவர்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஐ அம் இந்தியன். ஓகேவா? ஐ அம் இந்தியன். வெரி ப்ரவுன், பார்ன் இன் மலபார். ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ், ரைட்டிங், டூ, ட்ரீம் இன் ஒன். ஓகேவா? வெரி வெரி பவர்ஃபுல் லைன் ஆஃப் திஸ் போம். ஓகேவா இது? ஐ அம் இந்தியன். ஓகேவா? நான் ஒரு இந்தியன். வெரி ப்ரவுன். ஓகேவா? இந்தியன் இஸ் ஈக்குவல் டூ ப்ரவுன். ஓகேவா? இந்தியன்ஸோட ஒரு ஒரு ஜியோகிராஃபிக்கல் கலர் வந்து ப்ரவுன் தான். ஓகேவா. ஸோ அதனால நான் வந்து ஒன்றும் வந்து மேல இருந்து பொத்துன்னு விழுந்த ஒரு கேர்ளும் கிடையாது. இல்ல வெளிநாட்டுல பொறந்து, படிச்சு, வளர்ந்து இங்க வந்த ஒரு பொண்ணும் கிடையாது. ஐ பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் இந்தியா வித் த சேம் எஜுகேஷனல் சிஸ்டம். ஓகே. ஐ எம் இந்தியன். வெரி ப்ரவுன். எல்லார மாரி ஐ எம் ஆல்சோ வெரி ப்ரவுன் அண்ட் இன் பார்ன் இன் மலபார். ஓகேவா. நான் மலபாருங்க இந்த இடத்துல கேரளாவை குறிக்குது. நான் பார்ன் இன் மலபார். மலபார்ல தான் பொறந்தேன். அண்ட் ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். நான் 3 லாங்குவேஜஸ் பேசுவேன். ஓகேவா. என்னென்ன லாங்குவேஜஸ்னா மலையாளம், இங்கிலீஷ் அண்ட் ஷீ ஆக்சுவலி லிவ்டு இன் மும்பைல. ஸோ ஷீ நோ ஹிந்தி ஆர் மராத்தி. ஓகே. ஸோ ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ் அண்ட் ரைட்டிங் டூ. எனக்கு 3 லாங்குவேஜஸ் பேச தெரியும். 2 லாங்குவேஜஸ் வந்து எழுத தெரியும். ஆனால் என்னோட ட்ரீம் எல்லாமே ஒரு லாங்குவேஜஸ் தான். ஓகேவா. ஏன்னா தோ வி நோ மெனி லாங்குவேஜஸ் நம்மளோட ட்ரீம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர் டங்கில் தான் வரும். நம்ம என்ன நினச்சாலும் ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸில் ஊறி போன ஒரு லாங்குவேஜ். ஓகேவா. அப்படி நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ட்ரீம் இன் ஒன்னுங்கிறது அதாவது நான் வந்து என்னதான் எனக்கு 3 லாங்குவேஜ் பேச தெரிஞ்சாலும், 2 லாங்குவேஜ்ல எழுத தெரிஞ்சாலும், என்னால என்னோட மதர் டங்க தான் நான் ட்ரீம் பண்றேன்னு நம்ம இங்க சொல்லலாம். இல்லைனா, எனக்கு 3 லாங்குவேஜஸ் பேச தெரியும். 2 லாங்குவேஜஸ் எழுத தெரியும். அந்த மாரி நான் ட்ரீம் பண்ணக்கூடிய லாங்குவேஜே ஒண்ணு தனி. ஒரு ட்ரீம் லாங்குவேஜே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிற மாரியும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது எதுவுமே இந்த லாங்குவேஜஸ்ல சேராத ஒரு ட்ரீம் லாங்குவேஜஸும் எனக்கு இங்க இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஓகே. இந்த லைன்ஸ் கிளியரா? ஷால் ஐ கோ ஃபர்தர்? Or I may need to repeat once more? Shall I go further? Okay, I will go further. If you have doubt, please message me. Okay. Thank you, ma'am. ஸோ, இந்த மாரி நான் 3 லாங்குவேஜஸ்ல பேசினேன், 2 லாங்குவேஜ்ல எழுதினேன். ஒரு லாங்குவேஜ் நான் வந்து என்னோட ட்ரீம் லாங்குவேஜ் ஒண்ணு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ, அப்ப என்கிட்ட வந்து சொன்னாங்க, "டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ்." தே செட், "இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். எதுக்கு நீ இங்கிலீஷ்ல எழுதுற?" ஏன்னா, அந்த ரைட் இன் 2 லாங்குவேஜஸ்ங்கிறது மலையாளம் அண்ட் இங்கிலீஷ குறிக்குதா? அப்ப சொல்றாங்க, "எதுக்கு நீ இங்கிலீஷ்ல எழுதுற?" தே செட், "இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங்." "இங்கிலீஷ் வந்து உன் மதர் டங் கிடையாதே. நீ ஏன் இங்கிலீஷ்ல எழுதுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் வரும். Why they were so intrigued about her இங்கிலீஷ் ரைட்டிங்? ஏன் அவ இங்கிலீஷ்ல எழுதுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஏன்னா இல்ல 2 ரீசன். ஒண்ணு வந்து திஸ் போம் ஆக்சுவலி பப்ளிஷ்ட் இன் 1965. அப்போ இன்னுமே நம்மளுக்கு அந்த அந்த இங்கிலீஷ் அவங்க பிரிட்டிஷோட ஆதிக்கத்திலிருந்து நம்ம டோட்டலா வெளிய வரல. அந்த காலனைசேஷன் பிகாஸ் ஷீ ஹர்செல்ஃப் பார்ன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல. ஸோ அங்க இருக்கக்கூடிய அவளோட சொசைட்டியுமே எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிறந்த அந்த காலனைசேஷனை சம்வாட் பார்த்துட்டு வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு காலனைஸ்டு பவர், ஹையர் பவர், சுப்பீரியர் பவர் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட்ல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை ஒரு செகண்டரி இதில் இருக்கக்கூடிய ஒரு உமன் எழுதுறதா அப்படிங்கிறதும் நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ இல்லைன்னா ஒரு இப்போ எப்படி இருக்கக்கூடிய மொழிப்பற்று.
ஓகேவா? நீ வந்து உன் மதர் டங்குக்கு தானே எழுதணும். ஒய் யூ ஹேவ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாரி நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அவங்க அவங்க வந்து அவள வந்து பிரஷர் பண்றாங்க. சம்வாட் இதுல எந்த ரீசனா வேணா இருக்கலாம். பட் தே வேர் பிரஷரிங் ஹர். த சொசைட்டி பிரஷரிங் ஹர் நாட் டூ ரைட் இன் இங்கிலீஷ். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு சுப்பீரியர் லாங்குவேஜ ஒரு ஒரு வுமன் யூஸ் பண்றத அவங்கனால அக்செப்ட் பண்ண முடியல. Why not leave me alone, critics, friends, visiting cousins, every one of you? Why not let me speak in any language I like? ஏன் அப்போ இப்போ வந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? அவங்க கமலாதாஸ் கிட்ட வந்து டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ்னு சொன்னாங்களா? அவங்க கிட்ட கொஷின் கேட்குறாங்க. நான் என்னமோ எழுதிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? மை கிரிட்டிக்ஸ், என்ன கிரிட்டிசைஸ் பண்றவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்ன அப்பப்போ பார்க்க வரக்கூடிய விசிட்டிங் கசின்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஐ ஹவ் ஆஸ்க் யூ ஐ ஆஸ்க் யூ. ஏன் என்ன பிரச்சனை? நான் இங்கிலீஷ்ல எழுதங்காட்டி உங்களுக்கு என்னாச்சு? வை நாட் லெட் மீ ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் ஐ லைக். ஏன் நான் நினைக்கிற லாங்குவேஜில் நான் பேசக்கூடாதா? வி ஹவ் ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி பர்சனல் டு அஸ். ஓகேவா? எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு திஸ் இஸ் வெரி வெரி பர்சனல். ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம், போகாட்டி போகிறோம், ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறோம், இட்ஸ் அவர் விஷ். ஓகேவா? ஆனால் அதை விட மாட்டாங்க. நம்மளை வந்து போட்டு வர்றவங்களாம் வந்து சொல்லுவாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இது, ஒரு போஸ்டிங்க்கு 1000 பேர் எழுதுறாங்க, அதை விட்டுட்டு நீ வந்து அமைதியாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தியா, வேலைக்கு போனியான்னு இல்லாமல் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இன்ட்ரிக் பண்ணுவாங்க. அதே சுச்சுவேஷன் தான் அந்த இடத்துல போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் என்னை தனியாக விடுங்களேன், நான் இங்கிலீஷில் எழுதுனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? த லாங்குவேஜ் ஐ ஸ்பீக் பிகம்ஸ் மைன், இட்ஸ் டெஸ்டோரேஷன்ஸ் இட் கியூர்னஸஸ் ஆல் மைன் மைன் அலோன். ஓகேவா? நான் பேசக்கூடிய லாங்குவேஜ், ஓகேவா, நான் எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜ் என்னோடது. ஏன்னா அதை நான் எழுதுகிறேன், நான் பேசுகிறேன். அதில் இருக்கக்கூடிய டிஸ்டார்டேஷன்ஸ் அப்படின்னா ஃபால்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? முரண்பாடுகள். ஏன்னா தோ வி ஆர் வெரி மச் ஃப்ளூயன்ஸ் இன் இங்கிலீஷ், வி காண்ட் கோ டு த லெவல் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நம்மளால் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அளவுக்கு வந்து பேச முடியாது. அவங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கான்வர்சேஷன் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? நம்மளது வித்தியாசமா இருக்கும். நாம வந்து அது இந்தியன் கல்ச்சரோட மிங்கிள் பண்ணி பேசுவோம். ஸோ, அப்போ அவங்க சொல்றாங்க கமலாதாஸ், நான் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து என்னோடது. ஓகேவா? அதில வரக்கூடிய டிஸ்டார்ஷன்ஸ்னா ட்விஸ்டட். ஓகேவா? அத திரிச்சு பேசுறதும், கியூர்னஸ் அப்படின்னா வந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு வித்தியாசம். ஓகே? பெக்யூலாரிட்டி. அதில இருக்கக்கூடிய வித்தியாசமும், அதில இருக்கக்கூடிய ட ட திரிச்சு பேசக்கூடிய தன்மையும் என்னோடது. ஏன்? இட்ஸ் டோட்டலி மைன். அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு பிடிச்ச மாரி நான் அந்த இங்கிலீஷ மாத்தி பேசிக்கிறேன். உங்களுக்கு அதில என்ன பிரச்சனை? ஆல் மைன், மைன் அலோன். ஓகேவா? இதில நீங்க ஏன் வந்து தலையிடுறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இட் இஸ் ஹாஃப் இங்கிலீஷ், ஹாஃப் இண்டியன். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து என்னோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட லாங்குவேஜ் எப்படி வந்து ஏன்னா 1965 அப்படிங்கும்போது, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஹாஃப் இங்கிலீஷ், ஹாஃப் இண்டியனா தான் இருக்காங்க. ரீசன் வந்து நாம வந்து பாதி நாள் வந்து நாம வந்து ஒரு இங்கிலீஷ் கிட்ட இருந்து வந்திருக்கோம். பாதி நாள் நம்ம இந்தியன் கிட்ட, பாதி வந்து நம்ம இந்தியனா இருக்கிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் கலந்திருக்கோமோ, அந்த மாரி என்னோட லாங்குவேஜ், என்னோட இங்கிலீஷும் இட்ஸ் அ ஹாஃப் இங்கிலீஷ் அண்ட் ஹாஃப் இந்தியன். ஃபன்னி பெர்ஹாப்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஃபன்னா இருக்கலாம். ஒரு இங்கிலீஷ இப்படி வந்து இவ இப்படி கொல்றாளே! அவளோட கான்டெக்ஸ்ட்ல போட்டு கொல்றாளே! அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனா, அது ஹானஸ்ட். ஓகேவா? நான் வந்து என்னதான் வந்து என்னோட இங்கிலீஷ் வந்து ஒரு ட்விஸ்டடாவோ, இல்ல வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு ட்ரெடிஷனல் இங்கிலீஷோட அது சேராம இருந்தாலும், அது உங்களுக்கு பார்க்கறக்கு ஒரு ஃபன்னியா இருந்தாலும், அது ஒரு ஹானஸ்ட். என்னோட ஹானஸ்ட்டான மனசுலேருந்து வரக்கூடிய லாங்குவேஜ் தான் என்னோட இங்கிலீஷ். அது வந்து ஒரு ஃபுல் இங்கிலீஷா இல்லாம இருக்கலாம். அதில இந்தியன் கலந்திருக்கலாம். இருந்தாலும் அது வந்து ஒரு ஹானஸ்ட்டான ஒரு ரியாக்ஷன், ஒரு ஹானஸ்ட்டான ஒரு செல்ஃப் தான் என்னோட இங்கிலீஷ். இட் இஸ் ஆஸ் ஹியூமன் ஆஸ் ஐ அம் ஹியூமன். எப்படி டோன்ட் யூ சீ? எப்படி நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஹியூமன். என்கிட்ட வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிடையாது. ஓகேவா? என்கிட்ட எப்படி வந்து ஒரு குறைகள் இருக்கோ, எப்படி என்கிட்ட ட்விஸ்டட்னஸ் இருக்கோ, அந்த மாரி என்கிட்ட எப்படி ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கோ, அந்த மாரியே என்னோட இங்கிலீஷும் ஒரு ட்விஸ்டட்னஸும், பெக்யூலாரிட்டீஸும் குறைகளுடைய ஒரு லாங்குவேஜ் தான். அதில குறைகள் இருந்தாலும் அது வந்து ஒரு ஹானஸ்ட்டானது. உங்களுக்கு அது தெரியலையா? அதில இருக்கிற குறைய மட்டும் தான் பார்ப்பீங்களா? அதில இருக்கக்கூடிய என் ஹானஸ்டிய நாங்க பார்க்க மாட்டீங்களா? It voices my joys, my longings, my hopes. It is useful to me as cawing is to crows or roaring to the lions. It is human speech. The speech of the mind that is here, not there. A mind that sees and hears is aware. ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து
நீங்க நெனைக்கிற மாரி அது வந்து உங்களுக்கு வேணா அது வந்து ஒரு சுப்பீரியர் லாங்குவேஜாவோ, இல்ல காலனைஸ்டு பீப்பிளோட லாங்குவேஜாவோ இருக்கலாம். ஆனா, இது வந்து என்னோட ஜாய்ஸ வெளிய கொண்டு வருது. என்னோட ஜாய்ஸையும், என்னோட லாங்கிங்ஸ், என்னோட எதிர்பார்ப்பையும், என்னோட ஹோப்ஸ், என்னோட நம்பிக்கையையும் வெளிய சொல்லுது. ஓகேவா? எப்படி ஒரு காயிங் அப்டின்னா என்ன? கரையறது. காகம் கரையும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கரைதல். எப்படி ஒரு வந்து கரையறது வந்து ஓகேவா? கான்னு கரையறது எப்படி அதுக்கு ரொம்ப முக்கியமோ, எப்படி அது நேச்சுரலா அதுக்கு வருது. ஏன்னா யாரும் க்ரோக்கு போய் சொல்லிக் குடுக்கறது கிடையாது. கான்னு கரைன்னு. அது வந்து அதுக்கு நேச்சுரலா வரும். அதே மாரி எப்படி லயனுக்கு அந்த ரோர் பண்றது வந்து எப்படி நேச்சுரலா வருதோ, எப்படி அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. காக்கா கரைஞ்சா தான், அந்த காக்காக்கு சாப்பாடே கிடைக்கும் சொல்லப்போனா. அந்த மாரி லயன் வந்து ரோர் பண்ணா தான், அந்த லயனுக்கான ஐடென்டிட்டியே கிடைக்கும். ஓகேவா? எப்படி அந்த க்ரோக்கு காயிங்கும், லயனுக்கு ரோரிங்கும் முக்கியமோ, எப்படி அதுக்கு வந்து இயற்கையா வருதோ, அந்த மாரி தான் ஒரு ஹியூமனுக்கான ஸ்பீச்சும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீச் தான் என்னோட இங்கிலீஷு. த ஸ்பீச் ஆஃப் த மைண்ட் தட் இஸ் ஹியர் நாட் தேர். எ மைண்ட் தட் சீஸ், ஹியர்ஸ் அண்ட் இஸ் அவேர். நீங்க நெனைக்கிற மாரி என்னோட லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வெளியிருந்து வர கிடையாது. நீங்க வந்து அவனுக்கு தான் ஒரு பிரிட்டிஷோட தான் வந்து ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு லேபிள் பண்ணிக்கிறீங்க. வேறொருத்தனோடது. வெளியிருந்து தான் நமக்கு வருதுன்னு நெனைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இதுவும் ஒரு ஹியூமன் ஸ்பீச் தான். எப்படி ஒரு க்ரோக்கு காயிங்கோ, எப்படி ஒரு லயனுக்கு ரோரிங்கோ, அந்த மாரி எனக்கும் அந்த இங்கிலீஷ் வந்து அப்படிதான். இது வந்து என்னோட மைண்ட்ல இருந்து வருது. நாட் தேர். தேர்னா அவுட்டர் செல்ஃப். என்னோட அவுட்டர் செல்ஃப்லேருந்து அது வர கிடையாது. என்னோட மைண்டு எப்படி என்னோட மைண்ட் எல்லாத்தையும் பார்க்குதோ, கேட்குதோ, புரிஞ்சுக்குதோ, அப்படி வேலை செய்யக்கூடிய என்னோட மைண்ட்ல இருந்து தான் இந்த ஸ்பீச் வந்ததோ தவிர, நீங்க நெனைக்கிற மாரி, இவ ரொம்ப சீன் போடுறாப்பா! ஒரு 4 வார்த்தை கத்து வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல தான் எழுதுவாளாமா." அப்படி நீங்க நெனைக்காதீங்க. இது என் மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆங்கிலம். அத வந்து நீங்க தப்பா நெனைக்காதீங்க. Not the deaf, blind speech of trees in storm or of monsoon clouds or of rain are the inherent mutterings of the blazing funeral pray. ஓகேவா? ஸோ, நீங்க வந்து நெனைக்கிறீங்க, ஓகே இங்கிலீஷ் இந்த ஸ்பீச் அப்படிங்கிறதும் நான் எழுதக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், பேசக்கூடிய லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு பிளைண்ட் ஸ்பீச்சு, இதோட கான்டெக்ஸ்ட் புரியாம பேசுறா, இதோட மீனிங் புரியாம பேசுறா, இந்த லாங்குவேஜோட குரோத் புரியாம பேசுறான்னு நீங்க நெனைக்கிறீங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகேவா? அப்படி ஒரு டெஃப்பான ஒரு பிளைண்ட் ஸ்பீச் ஆனா வந்து கிடையாது. ஓகேவா? எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய புயல் அடிக்கையில, அந்த ட்ரீஸ் வந்து ஆடும். ஓகேவா? அந்த அந்த புயல், அந்த சூறாவளி காத்து வந்து அந்த ட்ரீஸ்ல படையில, அந்த மரம் ஆடும்போது ஒரு சத்தம் வரும். சல சல சலன்னு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ ஒரு மான்சூன் கிளவுட்ஸ் ஓகேவா? அந்த கிளவுட்லேருந்து அந்த மான்சூன் கிளவுட்ஸ்லேருந்து மழை பெய்யும்போது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் மாரியோ, இல்ல வந்து அந்த ஃபுனரல் ப்ரே எரியும்போது, அந்த ஜுவாலை எரியும்போது பட படன்னு உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். ஓகே. இதெல்லாம் சவுண்டு. ஓகேவா? ஸோ, அந்த சவுண்ட் எல்லாம் எப்படி ஒரு நேச்சுரல். அந்த ட்ரீக்கு யாரும் அந்த காத்தடிக்கும்போது சொல்லிக் குடுக்க கிடையாது. இந்த மாரி ஷ்ன்னு நீ வந்து சத்தம் போடணும். இல்ல வந்து மழை பெய்யும்போது சட சட சடன்னு பெய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த ரெயினுக்கு சொல்லிக் குடுக்க கிடையாது. ஓகேவா? அதே மாரி அந்த அந்த ஃபுனரல் ப்ரே அந்த எரியும்போது, அதுல வரக்கூடிய சத்தம் யாரும் வெளியிருந்து கிரியேட் பண்ண கிடையாது. எப்படி அந்த சவுண்ட் எல்லாம் ஒரு நேச்சரோட கலந்து வெளிய வருதோ, ஓகேவா? அந்த மாரி தான் என்னோட ஸ்பீச்சும். ஓகேவா? என்னோட மைண்ட்ல இருந்து என்னோட எமோஷன்ஸையும், என்னோட ஃபீலிங்ஸையும், என்னோட லாங்கிங்ஸையும், என்னோட ஜாய்ஸையும், என்னோட ஹோப்ஸையும் எடுத்துட்டு வெளிய வருது. இது வெளிய இருந்து நான் வந்து உள்ள எடுக்க கிடையாது. விச் நெவர் கம்ஸ் ஃப்ரம் மை அவுட்டர் செல்ஃப். ஓகே. இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் மீ, ஃப்ரம் மை மைண்ட், ஃப்ரம் மை இன்டீரியர் செல்ஃப். எப்படி ஒரு ஒரு ட்ரீக்கு வந்து ஒரு நேச்சரா அந்த சவுண்ட கிரியேட் பண்ண முடியுதோ, ஒரு ரெயினுக்கு அந்த நேச்சரா அந்த சவுண்ட கிரியேட் பண்ண முடியுது. ஈவன் நான் ஹியூமன் திங்க்ஸ்னால அந்த சவுண்ட நேச்சரா கிரியேட் பண்ணும்போது, ஒய் கான்ட் ஐ? ஏன் நான் ஒரு வேற லாங்குவேஜ என்னோட மைண்ட்லேருந்து எடுத்துட்டு வரக்கூடாது? ஓகே. ஸோ இதுவரைக்கும் வந்து, நாம வந்து பார்த்தது எல்லாமே அவங்களோட லாங்குவேஜ பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? எப்படி வந்து இங்கிலீஷ் அவங்க எடுத்துட்டு வந்தது, எப்படி மத்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நேச்சுரலா தெரியல அப்படிங்கிறதுக்கு, அவங்க வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஓகே. இதுவரைக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட். இதுவரை கிளியரா? ஆம் ஐ கிளியர்? ஷால் ஐ கோ ஃபர்தர்? ஆர் ஆம் ஐ நீட் டு ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகைன்? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஆர் இஸ் இட் டூ போரிங்? ரொம்ப போர் அடிக்கிறேனா?
ஓ மேம். தேங்க் யூ மேம். ஷால் வி கோ ஃபர்தர்? ஓகே, வி வில் கோ ஃபர்தர். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகேவா? அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ்ல எழுதையில, அத வந்து எப்படி வந்து நம்மளோட சொசைட்டி அந்த சொசைட்டி ஒத்துக்கல. எப்படி அவங்கள வந்து லேபிள் பண்ணாங்க. "ஏய் இவ வந்து 4 வார்த்தைய கத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றா பாரு" அப்படின்னு சொல்லி எல்லாம் லேபிள் பண்ணாங்க. அதுக்கு இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. அட பாவிகளா! நீங்க நெனைக்கிற மாரி நான் சீனுக்குலாம் இல்லடா. என்னோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ அந்த லாங்குவேஜ்ல நான் சொல்றேன் அவ்வளோதான். ஆம் ஐ நாட் அலோவ்ட் டூ சே தட்? அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுவரைக்கும் வந்து அவங்களோட லாங்குவேஜ பத்தி சொல்றாங்க. இப்போ வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்க்கு சொசைட்டி என்ன மாரி அவங்கள ரியாக்ட் பண்ணாச்சு? அவங்கள வந்து எப்படி வந்து லேபிள் பண்ணுச்சு? கேட்டகரைஸ் பண்ணுச்சு? I was child and later they told me I grew, for I became tall, my lumps swelled and one or two places sprouted hair. நான் வந்து சின்ன குழந்தையா தான் இருந்தேன். ஐ வாஸ் சைல்டு வாஸ் நான் குழந்தையா தான் இருந்தேன். லேட்டர் தே டோல்டு மீ அவங்க சொன்னாங்க நீ வளர்ந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஓகே. ஃபார் ஐ பிகேம் டால். ஏன்னா நான் வளர்ந்தேன். என்னோட லிம்ப்ஸ் எல்லாமே ஸ்வெல் ஆச்சு. ஓகேவா? என் கை கால்லாம் நல்லா வளர்ந்துச்சு. அண்ட் என்னோட ஒரு சில பிரைவேட் பார்ட் இடத்துலலாம் ஹேர் முளைக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா அந்த பியூபர்ட்டி பிளேஸஸ் வரும்போது வி நோ தட் பிரைவேட் பார்ட்ஸில ஹேர் முளைக்கும். ஆர்ம்பிட்லலாம் ஹேர் முளைக்கும். ஸோ அந்த மாரி வந்து ஹேர் எனக்கு முளைக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் என்ன நெனச்சேன், அதுதான் வளர்றதுன்னு நெனச்சேன். ஸோ அப்ப என்ன கேட்டாங்க, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ பெரிய பொண்ணாயிட்ட. வாட் யூ நீட் அப்படின்னு கேட்டாங்க. when I asked for love not knowing what else to ask, for he drew a youth of 16 into the bedroom and closed the door. He did not beat me but my sad woman body felt so beaten. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு குழந்தையா இருந்தேன். லேட்டர் அவங்க சொன்னாங்க நீ வந்து பெரிய பொண்ணாயிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் சரி நான் பெரிய பொண்ணாயிட்டேன். கேன் ஐ ஆஸ்க் ஃபார் அ லவ்? எனக்கு இப்போ லவ் கிடைக்குமா? இந்த இடத்துல லவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீ ஒரு கைண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்ப நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு லேபிள் பண்ணி தள்ளி வச்சாங்க. இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. கேன் ஐ கெட் தட்? அப்படிங்கிற மாரி நான் கேட்டேன். ஏன்னா, அப்ப எனக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. நான் எத கேட்டாலும், "நீ ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது, தெரியாதுன்னு" சொல்லி வச்சாங்க. ஸோ, அதனால இப்ப நான் பெரிய பொண்ணாயிட்டேன். இப்ப நான் என்னோட லவ் இந்த இடத்துல வென் ஐ ஆஸ்க்ட் ஃபார் லவ்ங்கிறது யூ கேன் டேக் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். உன்னோட உங்களோட ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ வந்து எடுத்துக்கலாம். இப்ப நான் பெரிய பொண்ணாயிட்டேன். கேன் ஐ கோ அவுட் சைட்? அப்படிங்கிற மாரி நான் கேட்டேன். வென் ஐ ஆஸ்க்ட் ஃபார் லவ், நாட் நோயிங் வாட் எல்ஸ் டூ ஆஸ்க். எனக்கு வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல. அப்போ நான் அத கேட்டதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 16 வயசு பையன கூட்டிட்டு வந்து என்னோட பெட்ரூம்ல விட்டு என் டோர க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து 16 வயசு பையன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து வெளிய போகட்டா? ஐ கேன் லிவ் மை ஓன் லைஃப் அப்படிங்கிற மாரி ஒரு லவ்வ வந்து நான் கேட்டேன். அப்போ அதுக்கு அவங்க பண்ண எனக்கு குடுத்த ஒரு ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் தான். ஓகே. ஒரு 16 வயசு பையன எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஹி டிட் நாட் பீட் மீ. அவன் வந்து என்ன வந்து பிசிக்கலி அசால்ட் பண்ண கிடையாது. பட் மை சேட் வுமன் பாடி ஃபெல்ட் சோ பீட்டன். ஓகேவா? ஆனா, அவனோட அந்த ஒரு ஒரு ரொம்ப ஹார்ஷான செக்ஷுவல் என்கவுண்டர் வந்து ஏன்னா, அப்போ கமலாதாஸ்க்கு அப்ப மேரேஜ் ஆகும்போது 15 வயசு. ஸோ ஹேவிங் எ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் அட் த வெரி யங் ஏஜ் இட்ஸ் நாட் அன் ரைட் திங் டு டூ அட் தட் யங் ஏஜ். ரைட்? ஸோ அது வந்து ஃபிசிக்கலியுமே அந்த 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 சின்ன குழந்தையோட உடம்பு அத ஒத்துக்காது. தாங்காது. அததான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. ஹி டிட் நாட் பீட் மீ. அவன் என்னைய அடிக்கல. ஆனா, என் உடம்பு அப்படியே அடிச்ச மாரி உடைஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க அந்த அந்த ஃபீலிங்க வந்து அவங்க சொல்றாங்க. எந்த மாரி அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆ வந்து அவங்கள வந்து எந்த மாரி வந்து ரொம்ப உடம்ப வந்து உருக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே. The weight of my breast and womb crushed me. ஓகேவா? ஸோ ஐ ஷ்ராங்க் பிட்டிஃபுல்லி. அந்த சின்ன வயசுல இந்த இடத்துல வெயிட் ஆஃப் மை பிரெஸ்ட் அண்ட் womb crushed me. ஐ ஷ்ராங்க் பிட்டிஃபுல்லி அப்படிங்கிறது ஹர் ஏர்லி பிரெக்னன்சி. ஓகேவா? அந்த சின்ன வயசுலயே அவங்க பிரெக்னன்ட் ஆனது. ஸோ பிரெக்னன்ட் ஆனா யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கலி வந்து நெறைய சேஞ்சஸ் வரும். அத தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ 3 பையன் அவங்களுக்கு பொறந்திருக்கு. 3 குழந்தை அப்படிங்கும்போது, ஷி ஹேவ் க்ரோ த்ரூ 3 பிரெக்னன்சிஸ் அட் a வெரி யங் ஏஜ். ஸோ, அதுவெல்லாம் அவங்கள வந்து ஃபுல்லா வந்து உருக்கிடுச்சு. அப்படியே அவங்கள வந்து ஷ்ராங்க் பண்ணிடுச்சு. நொறுக்கிடுச்சு. தென் ஐ வோர் எ ஷர்ட் அண்ட் மை பிரதர்ஸ் ட்ரவுசர்ஸ் கட் மை ஹேர் ஷார்ட் அண்ட் இக்னோர்ட் மை வுமன்லினஸ். ஸோ, இதுக்கு மேல என்னால முடியாதும்மா. ஐ கான்ட் லிவ். ஆல்ரெடி ஐ ஹேவ் கிவன் ஆல் த திங் அட் மை வெரி யங் ஏஜ். என்னோட சின்ன வயசுலயே ஒரு ஒய்ஃபா, ஒரு மதரா என்னோட உடம்ப நசுக்கி எடுத்துட்டீங்க. பிச்சை எடுத்துட்டீங்க. அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு, ஷி கேம் டூ அ ரிசலன்ஸ் ஒரு டெர்ம். லைக் எப்படின்னா, இனிமே நான் உமனா இருந்தா தானடா என்னைய நீங்க ஒரு
ஒரு ஒய்ஃபா நடத்துவீங்க, ஒரு மதரா இருக்க சொல்லுவீங்க. இனிமே ஐ ஒன்ட் பி எ வுமன். ஓகேவா? நான் இந்த இடத்துல கமலா தாஸ் டர்ன் டூ பிகம் அன் ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிலென்ட் ஸ்டேஜுக்கு வராங்க. நான் அதை எதிர்க்கிற ஸ்டேஜுக்கு வராங்க. தென் ஐ வோர் அ ஷர்ட் அண்ட் மை பிரதர்ஸ் ட்ரவுசர்ஸ் அண்ட் கட் மை ஹேர் ஷார்ட் அண்ட் இக்னோர்ட் மை உமன்லினஸ். என் உமன்லினஸை அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ எம் நோ லாங்கர் பி எ உமன். நான் உமனா இனிமேல் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஷீ கட் ஹர் ஹேர் அண்ட் ஷீ ஸ்டார்டட் டு வேற ஷர்ட் அண்ட் ஹர் பிரதர்ஸ் ட்ரௌசர்ஸ் பிகாஸ் அவங்க வந்து நான் இனிமேல் உமன் கிடையாது, ஐ won't want டு லிவ் ஆஸ் உமன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த உமன் ஸ்டேஜை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் அதை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அவங்க காட்டிய ஒரு எதிர்ப்பு தான் ஷி வா ஷி வேர் ஹர் செல்ஃப் ஆஸ் தட் பாய்ஸ் ட்ரெஸ். ஓகேவா? அந்த மேல் ஜெண்டரோட ட்ரெஸ்ஸை அவங்க எம்ப்ரேஸ் பண்ண காரணம் என்னன்னா, இனிமேல் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் ஆஸ் உமன் அப்படிங்கிற அந்த உமன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை வந்து அவங்க எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் சிம்பிளிசம் தான் இந்த செக்டார். ஓகேவா? இந்த லைன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க வந்து நான் இனிமேல் உமனாக இருந்தால் தானடா நீங்கள் வந்து என்னை இந்த பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் டு கட் ஹேர். அவங்களோட உமன்லினஸை இக்னோர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டாம்பாயாக மாற போகிறேன், ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப் ஆஸ் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போது சொசைட்டி சொல்லிச்சு ட்ரெஸ் இன் சாரி பி கேர்ள் பி ஒய்ஃப் தே சைட். அப்போது அந்த சொசைட்டினால ஒத்துக்க முடியல. ஒரு உமன் அவளோட உமன்லினஸை வந்து விட்டுட்டு வெளியே வர்றத ஒரு சொசைட்டினால ஒத்துக்க முடியல. ஸோ தே ஸ்டார்டட் டு ஏர்ஜ் ஹர். சச் எங்கேஜில் ஒரு உமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்போ எதிர்க்காத ஒரு சொசைட்டி, சச் எங்கேஜில் ஒரு ப்ரெக்னன்சியை கோத்ரூ பண்ணப்போ அவளுக்காக வந்து நிற்காத ஒரு சொசைட்டி, இந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவள் வந்து அந்த உமன்லினஸ் வேண்டான்னு இக்னோர் பண்ணும்போது வந்து நின்றுச்சு. அவகிட்ட சொல்லிச்சு ட்ரெஸ்ஸு அண்ட் சாரி சாரி போடு, ஒரு கேர்ளாக ஒரு ஒய்ஃபாக இரு, பி எம்ப்ராய்டர் பி குக் பி குவாரல் வித் சர்வன்ஸ். இதுக்கு வந்து இப்படி வந்து ஒரு மதிலில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறது, இல்லை வந்து எதுக்கு ஒரு மேல் ஜாப்பை நீ எடுத்து பண்ணுற, ஒரு சாரி வேர் பண்ணிக்கோ. ஒரு ஒரு பொண்ணாக லட்சணமாக சாரி வேர் பண்ணு, ஒரு கேர்ளாக இரு, ஒரு எம்ப்ராய்டரி போடு. உனக்கு போர் அடிக்குதா, நீ சும்மா வீட்டில் இருக்கங்கிறது இப்படிலாம் தோணுது, எம்ப்ராய்டரி போடு. இல்லை குக்கா மாறு, இல்லையா வீட்டில் இருக்கிற சர்வன்ஸ் கிட்ட வேலை வாங்கிட்டுரு. ஏன் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்? ஃபிட்டிங் உமனுக்கு இதுதான், உமனுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பேஸ் இதுதான். அதுக்குள்ளே நீ போய் ஃபிட் ஆயிக்கோ. அதை விட்டு நான் வெளியே வரேன், அதை நான் இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? ஓ பிலாங் க்ரை த கேட்டகரைசர்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகு. உமனுக்குன்னு கொடுத்துருக்கோம்ல, நாங்கள் ஒன்றும் உன்னை வந்து எதுவுமே செய்யாதுன்னு சொல்லலையே. உங்களுக்கு தான் நாங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்கோமே. எம்ப்ராய்டரி போடு, குக் பண்ணு, இல்லை வந்து சர்வன்ஸோட சண்டை போட்டுட்டுரு. உமன்லாம் அதெல்லாம் செய்யலாம் தான் நாங்கள் சொல்லிட்டோம்ல. ஏன் நீ அதுக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டேன்னு இப்படி வெளியே வந்து தேவையில்லாமல் எழுதுறது, இல்லை வந்து நான் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் வந்து ஒரு மேல் ஜெண்டரோட ட்ரெஸ் போடுறேன்னு சொல்கிறது எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உங்களுக்கு நான் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ளே போய் ஃபிட் ஆயிக்கும்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அந்த சொசைட்டி எங்கிட்ட கத்துச்சு டோன்ட் சிட் ஆன் வால்ஸ் ஆர் பீப்பிங் த்ரூ அவர் லேஸ் ட்ரைப்டு விண்டோஸ். பொண்ணா அடக்கமாக வீட்டுக்குள்ளே இருப்பியாமா, அதை விட்டுட்டு இந்த வால்ஸ் மேலே ஏறி உட்கார்றது, இல்லை ஜன்னலில் நீக்கி விட்டு வெளியே எட்டி பார்க்கறது, இதெல்லாம் என்ன? உமன்லாம் நாட் அலோட் டு டூ தட். உமன்லாம் அதை பண்ணக்கூடாது. ஒரு உமனாக இருக்க பழகு அப்படின்னு சொல்லி சொசைட்டி என்னை ப்ரெஷர் பண்ணுச்சு. பி எமி ஆர் பி கமலா. ஓகேவா? எமியாரு, அதாவது வீட்டில் அவங்கள எமின்னு கூப்பிடுவாங்க. ஸோ எமியாரு கமலாவாரு, இல்லையா மாதவி குட்டியா கூட இருந்துக்கோ. ஓகேவா? அதாவது ஓகே நீ வந்து எம்ப்ராய்டரி போட பிடிக்கல, குக் பண்ண பிடிக்கல, இல்லை உன் சர்வன்ஸை வேலை வாங்க உனக்கு பிடிக்கல, சரி போனால் போகுது, நீ வந்து ஒர்க் எழுதிக்கோ, போம்ஸ் எழுதிக்கோ. ஆனால் பெட்டர் ஸ்டில் பி மாதவி குட்டி. ஆனால் யூ ஆர் நாட் அலவுட் டு ரிட்டன் இன் ஹர் ஓன் நேம். ஓகே? உன்னோட ஓன் நேம்லாம் நீ எழுதக்கூடாது. யூ ஓன்ட் பி ரெகக்னைஸ்ட் அஸ் கமலாதாஸ். நீ கமலாதாஸாக தெரியக்கூடாது. மாதவி குட்டிங்கிற பேரில் வேணால் நீ எழுதிக்கோப்பா. நீ வந்து எழுது, ஆனால் அனானமஸாக இருந்துக்கோ. நீ வெளி உலகத்துக்கு ஒரு உமன் எழுதுனா அப்படின்னு சொல்லி வெளியே வரக்கூடாது. நீ ஒரு அனானமஸாக எழுதிக்கோ. இட் இஸ் டைம் டு சூஸ் அ நேம், ஏ ரோல். நீ சொல்லு இப்போ உன்னோட நேமையும் ரோலையும் நீ சூஸ் பண்ணுறக்கான டைம் இது அப்படின்னு சொல்லி எனக்கு டைம் கொடுத்துச்சு இந்த சொசைட்டி. ஓகேவா? இனியும் வந்து நீ வந்து இந்த பாய் மாதிரி போட்டுட்டு வா மதில் மேலே ஏறி உட்கார்றதோ, இல்லை ஜன்னல் எட்டி பார்க்குறதோ, இந்த வேலையெல்லாம் ஆகாது. உடனே எம்ப்ராய்டரி பண்ணு, குக் பண்ணு, இல்லையா சர்வன்ஸ் வேலை வாங்க. இல்லையா சரி எழுதுறங்கிற எழுதிக்கோ, ஆனால் உன்னோட பேரில் எழுதக்கூடாது.
உன் பேர் வெளிய வரக்கூடாது. ஓகே. நீ வேணா வந்து மாதவி குட்டின்னு சொல்லிட்டு எழுதிக்கோ. அது யார் கேட்க போறா? அப்படி வேணா நீ எழுதிக்கோ. ஆனா உன் பேர் வெளிய வரக்கூடாது. ஓகே. இப்போ வந்து நீ வந்து இந்த மாரி வந்து நான் உமன்லினஸ வந்து நான் வந்து இக்னோர் பண்றேன். அத விட்டு நான் வெளிய போறப்போன்னு இந்த சின்ன புள்ளத்தனமாலாம் பண்ணாத. ஓகே. டோன்ட் ப்ளே பிரிட்டெண்டிங் கேம்ஸ். இந்த மாரி வந்து கேம்லாம் விளையாடுறதுக்கு இது டைம் கிடையாது. டோன்ட் ப்ளே அட் சீசோஃப்ரீனியா ஆர் பி அன் நிம்போ. சீசோஃப்ரீனியா அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃப்யூஷன். ஹாலுசினேஷன்ல இருப்பாங்கல்ல. கனவு. அவங்களே ஒரு உலகத்த கிரியேட் பண்ணிட்டு அதில இருப்பாங்க. அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத. ஆர் பி எ நிம்போ. நிம்போ அப்டின்னா, அ ஒரு வுமன் வந்து அவங்களோட செக்சுவல் டிசைர வந்து ஓப்பனா சொல்றது தான் நிம்போ. ஓகே. அந்த மாரி அசிங்கமா பண்ணிட்டு இருக்காத. நீ வந்து இப்போ இட்ஸ் அ டைம் டூ சூஸ் தட். ஓகேவா? அந்த ரூல சூஸ் பண்ணு. யூ ஆர் அ வுமன். நாங்க உனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கோம். அதுக்குள்ள ஃபிட் ஆகு. அத விட்டுட்டு இந்த மாரி விளையாடிட்டு இருக்காத. டோன்ட் கிரை எம்பாரசிங்லி லவுட் வென் ஜில்டட் இன் லவ். ஐ மெட் அ மேன் லவ்ட் ஹிம். ஓகேவா? ஸோ அதே மாரி ஒரு கஷ்டமா ஒரு உம்மனா ஓரத்துல போய் உட்காந்துட்டு அந்த அழுகை வெளியே வராத மாதிரி அழுவியாமா? இந்த மாதிரி எம்பாரசிங்லி லவுடா அழுவாங்களா? ஒரு உமன் சத்தம் போட்டு அழுகலாமா? அப்படிலாம் அழுகக்கூடாது. டோன்ட் கிரை எம்பாரசிங்லி லவுட் வென் ஜில்டட் இன் லவ். யாராச்சும் உன்னை லவ்ல ஏமாத்திட்டான், உன்னை திடீர்னு விட்டுட்டு போயிட்டான் பாதி இல்லைனா, அவனை நினைச்சு ஒரு ஓரத்துல உட்காந்து கண்ணீர் மட்டும்தான் வெளியே வரணும். சத்தம் போட்டுலாம் நீ அழுகக்கூடாது. ஐ மெட் அ மேன் லவ்டு ஹிம். அப்படி நான் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவனை நான் லவ்வும் பண்ணேன். ஓகேவா? கால் ஹிம் நாட் பை எனி நேம். ஹி இஸ் எவ்ரி மேன். ஓகே. ஸோ, அவன வந்து இந்த பேர் வச்சு, அந்த பேர் வச்சு கூப்பிடுற அளவுக்கு அவன் ரொம்ப பெக்யூலரைஸ்லாம் இல்ல. அவனும் மத்த மனுஷங்க மாரி தான். ஹி இஸ் எவ்ரி மேன் ஹூ வாண்ட்ஸ் எ வுமன். ஓகே. அவனும் ஒரு எவ்ரி மேன் ஹூ வாண்ட்ஸ். ஓகேவா? எப்படி எல்லா ஒரு ஒரு வுமனுக்கு ஒரு மேன் வேணும்னு சொல்லி ஒரு சொசைட்டி வந்து லேபிள் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாரி அவனும் வந்து அப்படி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேன் தான். அவன்கிட்ட ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹி இஸ் எவ்ரி மேன் ஹூ வாண்ட்ஸ். ஓகேவா? எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மேனா தான் அவன் இருந்தான். எ வுமன் ஜஸ்ட் ஆஸ் ஐ அம் எவ்ரி வுமன் ஹூ சீக்ஸ் லவ். ஓகேவா? நானும் ரொம்ப பெக்யூலரைஸ்டானவலாம் வந்து கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எல்லா வுமனும் அந்த லவ்வுக்காக வந்து ஏங்குறாங்களோ, அந்த மாரி நானும் ஏங்குனேன். இன் ஹிம் த ஹங்ரி ஹேஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ், இன் மீ த ஓஷன் ஸ்டைலஸ் வெயிட்டிங். ஓகேவா? எப்படி ரொம்ப நாள் முதல்ல இருந்து அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஆண் வந்து ஆறு மாரி. அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு பெண்ணுங்கிறவ ஓஷன் மாரி. ஸோ அந்த ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆறு, அந்த ஆணாகிய ஆறு வந்து அந்த பெண்ணுகிட்ட தான் கடைசில சேரும். ஸோ அந்த பெண் ஒரு கடல் மாதா மாரி அமைதியா அந்த ஆணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாரி எப்படி அந்த அந்த பழைய காலத்து கம்பேரிசன் குடுத்தாங்களோ ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும், அந்த மாரி அந்த ஆண் நான் பார்த்தேன். நான் மீட் பண்ண ஒரு மேன். நான் லவ் பண்ண அந்த மேன், அந்த மாரி ஒரு ஆறு தான். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆறு. ஒரு பர்த்து, எஜுகேஷனு, கெரியரு, ப்ரமோஷனு அப்படின்னு சொல்லி அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் லைஃப்ல அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு டேல அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் காலையிலருந்து. நைட் அவன் வந்து என்கிட்ட வருவான். ஓகேவா? ஒரு ஓஷன் கிட்ட எப்படி எண்டுல வந்து ஒரு ரிவர் போய் ரீச் ஆகுமோ, அந்த மாரி அந்த மேன் எண்டுல வந்து என்ன வந்து ரீச் ஆவான். அவனுக்காக வெயிட் பண்றது மட்டும் தான் அந்த ஓஷன் எப்படி அந்த ரிவர்க்காக வெயிட் பண்ணுதோ, அந்த மாரி வுமனோட வேல அந்த மேனுக்காக வெயிட் பண்றது தான். ஸோ, அந்த மாரி தான் அவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரிவரு, அவனுக்காக வெயிட் பண்ற ஓஷன் தான் நானு. எங்க எங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது. எப்படி அந்த ஒரு ட்ரெடிஷனல் சொசைட்டி சொல்லிச்சோ, அதே மாரி தான் இங்கேயுமே. "ஹூ ஆர் யூ?" ஐ ஆஸ்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். த ஆன்சர் இஸ் இட் இஸ் ஐ. ஓகேவா? ஸோ, எங்களோட லவ் வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. அப்படிதான் நாங்களும் இருந்தோம். அப்புறம் நான் வந்து எல்லாரையும் கேட்டேன். இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வுமன்னா வெயிட் பண்ணணும். மென்னுனா ஓடிட்டு வருவான். அப்படிங்கிற இந்த இதுல நான் எல்லாரையும் கேட்டேன். எல்லார்கிட்டயுமே ஈச் அண்ட் எவரி ஒன் கிட்ட கேட்டேன். எல்லாருமே சொன்னாங்க, "நான் அப்படிதான்." அதாவது ஒரு வுமன் கிட்ட கேட்கையில, நான் ஒரு ஓஷன்னு சொன்னாங்க. அதே மாரி ஒரு மேன் கிட்ட கேட்கையில, நான் ரிவர்ன்னு சொன்னாங்க. எந்த ஒரு மேனும் ஒரு வுமனுக்காக வெயிட் பண்ற ஓஷனாவும் மாறல. எந்த ஒரு வுமனும் அவளோட லைஃப்ல அடுத்த அடுத்து வந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரிவராவும் மாறல. எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் ஐ சீ த ஒன் ஹூ கால் ஹிம்செல்ஃப் ஐ இன் திஸ் வேர்ல்ட். ஹி இஸ் டைட்லி பேக்டு லைக் த ஸ்வாட் இன் தி ஷீட்ஸ். ஓகேவா? ஒரு ஒரு ஸ்வாட் ஒரு வாள் அதோட உறையில போய் எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். ஓகேவா? அந்த மாரி ஒரு மேனுக்குன்னு அமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ல அந்த மேன் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறான். ஒரு மேனுனா
அவன் வந்து அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும், அவனோட கெரியரை பார்க்கணும், அவனுக்கானதை செஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறான் இந்த வேர்ல்டில். அதே மாதிரி ஒரு உமனுனா அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவள் கெரியரை விடணும், அவள் எஜுகேஷனை விடணும், அவள் தான் ஃபேமிலியை பார்க்கணும், அவள் தான் குழந்தைய பார்த்துக்கணும், அவள் தான் சமைக்கணும், அவளுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறாங்க. இனிவேர் அண்ட் எவ்ரிவேர் எங்கே போனாலும், யா எங்கே இப்போ கேட்டாலுமே, I see the one who called himself I in this world is tightly packed like a sword in its sheath. ஓகேவா? எந்த ஒரு 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 ஆணை கேட்டாலும் அவன் வந்து என்னோட வேர்ல்டில் நான் தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஆண், அந்த அந்த ட்ரெடிஷ்னல் சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்குது பார்த்தியா? ஆணா ஆணுனா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறான். இட் இஸ் ஐ ஹூ ட்ரிங்க் லோன்லி. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அதாவது எப்படி வந்து அந்த சொசைட்டி வந்து ஒரு ஃபிட் பண்ணி ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. ஒரு மென்னுனா இப்படி தான், ஒரு உமன்னா இப்படி தான். ஒரு மென் அப்படிங்கிறவன் ஹி ஹேஸ் ஹிஸ் ஹோல் லைஃப். ஒரு உமன்கிறவ அவளோட ஒரே ஒரே ஒரு மோட்டிவ் வந்து ஒரு மென்னுக்காக வெயிட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ யாரை கேட்டாலுமே அந்த இடத்துல எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு மென் ஒரு ஒரு மேன் ரிவராகவும் ஒரு உமன் ஓஷனாகவும் தான் இருக்காங்க. எந்த ஒரு இடத்துல போய் எந்த ஒரு மேனை கேட்டாலுமே, எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் எங்கே கேட்டாலுமே இந்த வேர்ல்டில் அவங்க எப்படி அந்த உரைக்குள்ள அந்த வால் கச்சிதமா போய் சேருமோ, அந்த மாரி அந்த மேனோட திங்கிங் வந்து கச்சிதமா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த கான்டெக்ஸ்ட்ல சேருது. எவனுமே, யாருமே ஒரு வுமனுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் குடுக்கணும். அவளோட ஒரு குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எவனும் நெனைக்கல. யாருமே நெனைக்கல. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஓகே. இதுவரைக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே. இப்போ இட் இஸ் ஐ, அதாவது உங்களுக்கு டவுட்னா ப்ளீஸ் மெசேஜ் மீ. ஓகே. I will explain you once more. It is I who drink lonely, drinks at 12 midnight in the hotels of strange towns. It is I who laugh, it is I who make love and then feel shame. It is I who lie dying with a rattle in my throat. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மென் அண்ட் உமனுக்குன்னு பிரிக்கப்பட்டிருக்க இந்த சொசைட்டியில் இட் இஸ் ஐ, நான். ஓகேவா? நான் அதில் எதுலேயுமே சேரல. இட் இஸ் ஐ ஹூ ட்ரிங்க் லோன்லி ட்ரிங்க்ஸ் அட் 12. ஓகேவா? ஸோ நான் இது எதுலேயுமே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரெசலியன் மோடுக்கு வந்து போனேன். நான் வந்து குடிப்பேன். 12 மணி மிட் நைட்டில் கூட ஹோட்டல்ஸில் வந்து குடிச்சிட்ருப்பேன். இட் இஸ் ஐ ஹூ லவ். ஓகேவா? நான் இது வந்து நான், இது வந்து டோட்டலி நான். நான் வந்து சிரிப்பேன், நான் வந்து லவ் மேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நினச்சி அசிங்கமாக ஃபீல் பண்ணுவேன். இட் இஸ் ஐ. ஓகேவா? இது எல்லாமே நினச்சிட்டு வித் ரேட்டில் இன் மை த்ரோட். ரேட்டில் இன் மை த்ரோட்னா இறந்து, அதாவது வயசானவங்க அவங்க அவங்க தொண்டையில வந்து ஒரு மாரி கரகரன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு சளி மாரி கட்டும். அதுதான் யூசுவலா ரொம்ப நாள் படுத்திருக்கிறவங்க இறந்து போகிற ரீசனா இருக்கும். ஸோ நான் வந்து இட் இஸ் ஹூ ஐ ஹூ லை டையிங் வித் ராட்டில் இன் மை த்ரோட். ஸோ அப்படி வயசாகி இறந்து போக போறதும் நான் தான். ஓகே. ஐ எம் சின்னர் அண்ட் ஐ எம் சைன்ட். ஐ எம் பிலவ்ட் அண்ட் த பீட்ரைட். ஓகேவா? நான் வந்து ஒரு தவறு செய்தவள். அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஞானி. ஏன்னா, இந்த சொசைட்டி சொல்லியிருக்கிற எதுலயுமே சேராம, என்னோட வாழ்க்கைய நானா வாழ்றவோ. ஓகேவா? நான் வந்து நெனச்ச நேரத்துக்கு நான் போவேன். நெனச்ச நேரத்துக்கு நான் வந்து ட்ரிங்க் பண்ணுவேன். நெனச்ச நேரத்துக்கு நான் வந்து ஐ கேன் ஸ்டே தேர். நான் நெனச்ச நேரத்துக்கு நான் சிரிப்பேன். அண்ட் ஆல்சோ அத நெனச்சு நான் ஃபீலும் பண்ணுவேன். ஓகேவா? இட் இஸ் ஆல் மீ. ஐ அம் அ சின்னர். ஒரு ஒரு நேரத்தில நான் என்னைய சின்னரா நெனைப்பேன். இன்னொரு நேரத்தில நான் ஒரு செயிண்ட்டா நெனைப்பேன். ச்சே! என்னதான் இந்த சொசைட்டி சொன்னாலும், ஐ லிவ் மை ஓன் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் நெனைப்பேன். ஐ அம் த பிலவ்ட் அண்ட் த பீட்ரைட். ஒரு நேரம் அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஆர்ம்ஸ்ல இருக்கும்போது, ஐ ஃபீல் மை செல்ஃப் பிலவ்ட். என்ன வந்து ஒருத்தன் லவ் பண்றான்னு நான் நெனைப்பேன். அதே அதே அந்த ஸ்ட்ரேஞ்சர் காலையில எந்திரிச்சு அவன் வேலைய பார்த்துட்டு போவையில, நான் என்னை பீட்ரை பண்ணதாவும் நான் நெனைப்பேன். ஐ ஹேவ் நோ ஜாய்ஸ் தட் ஆர் நாட் யுவர்ஸ். நோ ஏக்ஸ் விச் ஆர் நாட் யுவர்ஸ். என்னோட சந்தோஷங்கள் எதுவுமே உன்ன பொறுத்து வர கிடையாது. ஓகேவா? நான் சந்தோஷமா இருக்கிறது உன்னாலயோ, இல்ல நான் வருத்தப்படுறது உன்னாலயோ கிடையாது. இட்ஸ் ஆல் அபௌட் மீ. ஓகே. நான் வருத்தப்படுறதும், நான் சிரிக்கிறதும், நான் என்ஜாய் பண்றதும், நான் ஷேமா ஃபீல் பண்றதும், நான் வந்து என்னோட இறந்து போகக்கூடிய ஸ்டேஜில நெனச்சு, ஆ நெனச்சு நினைக்கக்கூடிய மெமரீஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் அபௌட் மீ. இதுல எதுவுமே நீ கிடையாது. இதுல எதுவுமே நீங்க கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் அபௌட் மீ. என்னோட ஜாய்ஸ், என்னோட சந்தோஷங்களும், என்னோட கஷ்டங்களும் இட்ஸ் ஆல் அபௌட் மீ. இது இட்ஸ் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யூ. நீ என்ன விட்டுட்டு போயிட்டேங்கிறக்காக நான் சாரோவா ஃபீல் பண்ண கிடையாது. நீ என் கூட இருக்கிறங்கிறக்காகவும் நான் ஜாயா ஃபீல் பண்ண கிடையாது. இட்ஸ் நாட் அபௌட் யூ. இட்ஸ் ஆல் அபௌட் மீ.
ஐ டு கால் மை செல்ஃப் ஐ. ஓகேவா? என்னோட லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாமே என்ன சுத்தியது, என்ன பொறுத்ததோ தவிர, இட்ஸ் நாட் அபௌட் யூ அப்படின்னு சொல்லி, ஐ டு கால் மை செல்ஃப் ஐ அப்படின்னு சொல்லி, எப்படி நீங்க ஒரு மேல் இட்ஸ் ஆல் அபவுட் மீ. இது என்னோடது, என் லைஃப், என்னோட கெரியர், என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப், என்னோட சில்ட்ரன், என்னோட ப்ரமோஷன் அப்படின்னு என்னோடது, என்னோடது ஐன்னு வச்சுக்கிறீங்களோ, அந்த மாரி இது என்னோட சுக துக்கம். இது என்னோட சின், என்னோட பீட்ரையல், என்னோட ஷேம், இது என்னோட லவ், இது எல்லாமே என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ டு கால் மை செல்ஃப் ஐ. நானும் இது என்னோடதுன்னு சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த போம் முடிக்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? எனி டவுட்? போம் புரிஞ்சுதா? எனி டவுட்? ஷால் ஐ டிஸ்கஸ் பொயட்டிக் டிவைசஸ்? தேங்க் யூ மேம். அதாவது நம்மளோட கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வோன்ட் கிவ் அ பொயட்டிக் டிவைசஸ் செப்பரேட்லி. ஓகேவா? அது வந்து நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பிஜிடிஆர்பில கூட இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு ஆக்சுவலி. ஏன்னா பொயட்டிக் டிவைசஸ் வந்து சைட் பை சைடு வி வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால யூஸ்வலாக எல்லா போம்லேயுமே பொயட்டிக் டிவைசஸ் அண்ட் தீம்ஸ் வந்து சைட் பை சைட் பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதில் முக்கியமான பொயட்டிக் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிமிலி. ஏன் சிமிலி அப்படின்னாலே வி நோ தட் கம்பேரிங் டூ திங்ஸ் பை யூசிங் எ கீவேர்ட் லைக் ஆர் ஆஸ். லைக் ஆர் ஆஸ் அப்படிங்கிற ரெண்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் சிமிலி. ஸோ இதில் இந்த லைக் அப்படிங்கிறது வந்திருக்கு. லைக் டேஸ் ஆஃப் வீக் ஆர் நேம்ஸ் ஆஃப் மந்த். அதாவது இந்த இடத்துல லீடரோட நேமை மெமரைஸ் பண்ணுறது, ஒரு வீக்கில் இருக்க ஒரு வீக், ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களையும் ஒரு மாதத்தையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அலிட்ரேஷன். அலிட்ரேஷனா அதாவது கான்சனன்ஸ் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வர்றது. ஓகேவா? தான் அலிட்ரேஷன். இதில் கிரிட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லி விசிட்டிங் கசின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த க அப்படிங்கிற சவுண்டு, ஓகேவா, அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து அலிட்ரேஷன் வரும். அடுத்து என்ஜாப்மெண்ட். என்ஜாப்மெண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் போகும்போது எந்த ஒரு பங்க்சுவேஷனோ ஒரு ஃபுல் ஸ்டாப்போ யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பான்டேனியஸாக போகிறது தான் என்ஜாப்மெண்ட்டுமாங்க. ஸோ இந்த போம் ஒரு கான்வர்சேஷனல் போம் காட்டி யூ கேன் see தட். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நெறைய இடத்துல இதா தென் ஐ ஓர் அ ஷர்ட் அண்ட் மை பிரதர்ஸ் ட்ரவுசர்ஸ் கட் மை ஹேர் ஷார்ட் அண்ட் இக்னோர் மை உமன்லினஸ். ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கு. இந்த 3 லைன்லேயுமே எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் இல்லாம தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இத வந்து நம்ம என்ஜாப்மென்ட்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் போகும்போது ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணாம, கமா யூஸ் பண்ணாம, இங்க பாருங்க கமா யூஸ் பண்ணல. இந்த மாரி கமா யூஸ் பண்ணாம, நீ வந்து அடுத்த லைன் ரன் ஆன் பண்ண அப்படின்னா, இத வந்து என்ஜாப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிம்பாலிசம். சிம்பாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லைன்ல இன்னொரு ஒரு ஹிடன் மீனிங்ஸ வந்து சிம்பலைஸ் பண்ணி சொல்றது தான் சிம்பாலிசம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 லாங்குவேஜஸ் ரைட் இன் 2 ட்ரீம் இன் 1 அப்படிங்கிறது மல்டி கல்ச்சுரல் ஐடென்டிட்டிய மெனி இண்டியன்ஸோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டிய சொல்லுது. ஓகேவா? எப்படி வந்து இந்தியா இந்தியா இஸ் அ ஒன் கண்ட்ரி. இதில எப்படி மெனி லாங்குவேஜஸ் மல்டி டைவர்சிட்டி நேஷனா இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுது. எப்படி வந்து ஆனா என்னதான் வெளிய வந்து நம்ம நெறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும், நம்மளோட இன்னர் வேர்ல்டுல ஒரு லாங்குவேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுது. ஓகேவா? அடுத்து இமேஜரி. "த லாங்குவேஜ் ஐ ஸ்போக் பிகம்ஸ் மைன். இட்ஸ் டிஸ்டார்ஷன்ஸ், இட்ஸ் க்யூர்னஸ் ஆல் மைன், மைன் அலோன்." ஸோ இந்த இந்த லைன பார்க்கையில உங்களுக்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தோணும். ஒரு ஓனர்ஷிப். ஓகேவா? என்னோட வாழ்க்கை, என்னோட சுகதுக்கங்கள், என்னோட லாங்குவேஜ் எல்லாமே என்னோடது அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கக்கூடிய அந்த சென்ஸ் வந்து இந்த லைன்ல எவோக் பண்ணப்படுது. அந்த இமேஜரி. அடுத்து ரெப்படேஷன். ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்த அப்படின்னா, ஆ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ், ஐ நோ த நேம்ஸ். இந்த நேம்ஸ்ங்கிறது பாலிடிக்ஸ தான் குறிச்சு வருது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெப்படேஷன். ஸோ இது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஆக்சுவல் நாலேஜும், ஒரு பேப்பர் நாலேஜுக்கும் ஆன கான்ட்ராஸ்ட்ட வந்து இந்த லைன்ல எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான தீம்ஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ், இண்டிவிஜுவாலிட்டி, ஐடென்டிட்டி, அப்புறமா எப்படி ஒரு ட்ரெடிஷனல் இந்தியன் வுமன்ஹுட்டுக்கான ரெஸ்ட்ரிக்டிவ் டிமாண்ட்ஸ் இருக்கு. ஃபெமினிசம், ஈக்குவல் ரைட்ஸு, ஃப்ரீடமு, மேரேஜ் இதெல்லாமே இதில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீம்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கமலா தாஸ் இன்ட்ரோடக்ஷன். ஐ பிலீவ் ஐ ஹேவ் கிவன் ஆல் தி டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் திஸ் போம்ஸ் அண்ட் த போயட். இஸ் தேர் எனி டவுட்?
If it is not, Nasreen ma'am, can you take over the class, ma'am? Ma'am, need to explain something to you. Some things regarding UGTRB classes. Am I audible, ma'am? Am I audible now? Yes, ma'am, yes. Yes, ma'am, Yes, you are good audible. evening, everyone. Good evening, everyone. Yes, good evening, Priya, ma'am. So, how is good evening? Good evening. How was your day today? Like, எப்படி இருந்தது class? Yes. திரும்ப back to form எல்லாரும். ஸோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த யூஜிடிஆர்பி கிளாஸ் நம்ம ஆல்ரெடி இதோட 3 டெமோ செஷன் முடிச்சிட்டோம். அண்ட் ஆஃப்டர் பொங்கல் நம்ம இதை கண்டினியூஸ் கிளாஸா எடுக்க போறோம். ஆல்ரெடி நமக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா கண்டினியூஸ் கிளாஸ் இருக்கும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கிளாஸ் இருக்கும். அண்ட் அதுக்கான டெஸ்ட்டுமே நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, அண்ட் இதோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டா த்ரூ அவுட் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இப்போ இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தது என்னன்னா, திரும்ப யூஜிடிஆர்பி கிளாஸ் நீங்க போட்டீங்கன்னா நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் நம்ம இதுக்கப்புறமா கம்ப்ளீட் கிளாஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுகுணா மேம். ஆஸ் யூஷுவல் உங்களோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கமலாதாஸ் இன்ட்ரடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா கமலாதாஸோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இதுல நிறைய பேர் டெமோ செஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் ஆட் யூ இன் அவர் அஃபீஷியல் குரூப். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. Good evening, ma'am. Yes, ma'am. மேம் Good evening, ma'am. பழைய மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்க மாதிரி ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக போகுமா மேம் ஆஃப்டர் பொங்கல்? எஸ் மேம், பழைய மாதிரியே தான் ஸ்கெடியூல் வரும். நம்ம பொங்கல்னால இந்த 1 வீக் மட்டுமே கேப் எடுத்திருக்கோம். பிளஸ் இந்த கிளாஸுமே நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்புறம் இந்த ஹாலிடேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு திரும்ப ரெகுலர் ஸ்கெடியூல் வந்துடும் மேம். அண்ட் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டுமே நம்ம திரும்பவுமே வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போது திரும்ப கம்பைன்டு டாபிக்குமே டெஸ்டா வரும். நமக்கு த்ரூ அவுட் வந்து எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும் மேம். ஓகே மேம். லாஸ்ட் ரிப்பீட்டேஷன் சொன்னதில் ஒரு டவுட் மேம். ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ் அப்படின்றது வந்து ரிப்பீட்டட் ஆகலைல்ல மேம், அது கான்ட்ராஸ்டாக தானே போச்சு. மேம் ரிப்பீட்டேஷன் சொன்னாங்க, ரிப்பீட்டேஷனாக அந்த லைன் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து Ma'am, it's ரிப்பீட்டட் a ஆகணும்ல மேம்? yes, ma'am. Actually, this is not about line, ma'am. It's about using the concept, ma'am. ஓகே மேம். அதாவது ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாலிடிக்ஸுங்கிறது ஒன்று சொல்லிட்டாங்க. அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடான நேம்ஸுங்கிறது தானே மேம் இங்கே வருது. இதோட கான்செப்ட் இதை தான் மேம் இங்கே லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே லைனில் 2 கான்செப்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே மேம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ரெப்பிட்டேஷன் யூஸ் பண்ணலாம் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
Is there any doubt? Shall we wind up the class? Okay. Nasreen ma'am, shall I wind up the class? Yes, ma'am. Yes, ma'am. Thank Okay. you, ma'am. Thank you so much. Thank you, ma'am.